உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும், நம்மளுடைய உழைப்பும், முயற்சியும், எண்ணமும், காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகனா, சனி வரப்போகிறாரே, 29ஆம் தேதி வரப்போகுது. இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் 10 நாளில் வந்துருமே. வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? சனியினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் 29ஆம் தேதி. மீனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் நமக்கு தரப்போகிறார்? சனியின் ஆட்டம் ஆரம்பம். அதிரடி டைட்டிலோட ஸ்டார்ட் பண்றோம். சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, பிகாஸ் அவர் சனி. இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த டேகோட எதுக்கு நம்ம சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம்ங்கிறத சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார். காரணம், சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். குரு எப்படி அருள் தருகிறாரோ, குருவருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்கிறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போறார், யாரெல்லாம் பெண்டெடுக்க போறார், யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போறார், யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார், வெளிநாட்டு யோகம் யாருக்கு, இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்கு? 2 விஷயம். நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அது கூட லேட்டா நடக்கட்டும், ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே. அப்ப சனி எப்படி பார்த்துட்டு, அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்னும் இல்லை, ரைட் விடு, அவ்வளவுதான், உன் பிரச்சனைக்கு நான் வரல, என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட். அவ்வகையில இந்த சனி பயிற்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி என்ன தரப்போகிறது என்றால், 12ஆம் வீட்டிற்கு வருகின்ற சனி பகவான். டெய்லி சேனலை திறந்தாலே போதும், இந்த சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், ஐயோயோயோயோயோ, நாங்க எப்படி வாழ்றதுன்னே தெரியல குறிச்சி. கவலையப்படாதீங்க. எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், குரு பகவான் தருவாரா தரமாட்டாரான்னு எனக்கு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, குரு ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன். நான் ட்ரை பண்ணேன் சார், ட்ரைடு வெல், பட் ஆனால் நிர்வாகத்தின் சில குறைபாடுகள் காரணமாக அதனால் நான் ப்ரொமோஷன் என்பது தள்ளி வைக்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த குரு பண்ற கேம். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் சொன்னது தான். அதனால தான் த டான் சனி. சனியை போல கொடுப்பவர் எவரும் இல்லை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஏன்னா அசஸ்மெண்ட் கார்டுன்னு பேரு. 12ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு 7.5 சனி வந்துட்டதுனாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டதாகவும், அபவாதம், ஜெயில்வாதம், சிறை தண்டனை இதெல்லாம் உங்களோட மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை. அபவாதம், ஜெயில்வாதம், சிறை தண்டனை யாருக்கு வரும்? இதெல்லாம் திருட்டு பயலுக்கு வரும். உங்களுக்கே வரப்போகுது. அதை பத்தி பயப்படுற அளவு கூட நம்ம பொழப்பு இருக்கு, நம்ம வேலை பார்க்க போறோம், நம்ம சம்பாதிக்க போறோம். அதை மட்டும் பாருங்க. 12ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி எந்த ஒரு கிரகமும் குருவினுடைய வீட்டில் இருந்தால் அதற்கு தோஷங்கள் என்பதே இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? தோஷங்கள் என்பதே இல்லை. குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எந்த தோஷமும் இல்லை. செவ்வாய் தோஷம் படிச்சவங்களுக்கு, ஜோதிட விற்பனர்களுக்கு தெரியும். செவ்வாய் தோஷம் என்பது குருவினுடைய வீடுகளில் இருந்தால் செவ்வாய்க்கு தோஷம் என்பது இல்லை. அதே போலத்தான் சனி பகவான் இந்த வரை மீனத்திற்கு வருகிறார். உங்களுக்குன்னு இல்லைங்க, 12 ராசிகளுக்குமே தோஷம் என்பது இல்லை. பெரிய தோஷம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா குருவோட வீட்டுல மங்களத்துவம் அடைந்து விடுகிறார், சுபத்துவம் அடைந்து விடுகிறார். இப்ப தம்பி இருக்காரு, தம்பி கோபமா இருக்கும் போது ஒரு மாதிரி இருப்பார், அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார், அவர் குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே,
இன்னைக்கு அவர்கிட்ட போனா வரங்கள் கொடுப்பாரு. அவர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கேட்டா ஏதாவது எடுத்துட்டு போடா சந்தோஷமா நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவார். இந்த இப்படி மனசு சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஐயோ ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் பண்றதுக்குன்னு ஒரு மோடு இருக்கு. அந்த மோடு வரும்போது தான், இப்பெல்லாம் அந்த மோடு இல்லை. அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் மேஷத்துல நீச்சம் அடைகிறார் உலகத்துக்கே. அப்ப அதுலயும் ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு போயிடுது. மொத்தம் 7.5ல 2.5 சுபத்துவத்துல போயிடுது. அடுத்த 2.5 என்ன ஆயிடுச்சு, நீச்சமா போயிடுது. அவர் லீவ்ல போறாரு சனி பகவான். கடைசி 2.5 வருஷம் தான் நீங்க அனுபவிக்கணும். அதாவது ரிஷபத்துக்கு சனி வரும்போது, அப்ப ரிஷபத்துக்கு சனி வரும்போது சனியுடைய ஜெனரல் பாலிசியே முதல் 5 வருடம் சோதித்த பின்பு கடைசி 2.5 வருடம் அள்ளி கொடுத்து விட்டு செல்வது அவருடைய இயல்பு குணம். ஆக உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால எந்த பாதிப்புமே கிடையாது என்பதுதான் உண்மை. மேஷராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வந்துருச்சு, கை உடஞ்சிரும், கால் உடஞ்சிரும், நீங்க வழக்குல மாட்டிப்பீங்க. இவருக்கு நெகட்டிவா பேசுற எதையும் கேட்காதீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், தினமும் காலையில ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பாருங்க. நம்மளோட சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி தன்னால வரும். என்னுடைய பதிவுகளை பார்க்குற எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். இங்க பாருங்க, கிரகங்கள் என்பவை நம்மை வழிநடத்துபவை, கடவுள் என்பவை நமக்கு தேவைதான். அவை நமக்கு ஒரு ஆற்றுப்படுத்தும் சக்தி. நம்மை பயமுறுத்தும் எந்த பூச்சாண்டிகளும் நமக்கு தேவையில்லை, வேண்டாம். உழைப்பு தான் தெய்வம். அந்த உழைப்பின் கடவுளாக சனி அறியப்படுகிறார். சனிக்கு நீங்க கொடுத்த ஃப்ரேம் என்ன? சனி உங்களை அழிச்சிருவார், கிழிச்சிருவார், 2024 சுனாமி மூழ்கி போகுது கதை தான், உலகமே அழிஞ்சு போயிடும், இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை, கேட்காதீங்க. நான் சொல்றது ஒண்ணு புரிஞ்சுங்க. சனி என்பது ஒரு அசஸ்மெண்ட் கார்டு. உழைக்காதவன் வெட்டி போய கவலைப்படணும், தப்பு பண்றவன் திருட்டுத்தனம் பண்றவன் கவலைப்படணும். நம்ம போலீஸ்ட மாட்டி போனேன், உங்களுக்கு என்ன கவலை, நீங்க சூப்பரா இருக்க போறீங்க. ஆக சனி 12 இருந்து 12 1 2 பார்க்கிறார். 2ங்கிறது என்ன? தனஸ்தான். ஆக நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், நான் கேப் புக் பண்ணி தான் இங்க இருந்து, நான் பக்கத்துல இருக்கிற, நான் போரூர்ல இருந்து வடபழனி போனா கூட கார்ல தான் போவேன். உங்களுக்கு எல்லாம் தான் பிரச்சனை. பணத்தை விரயம் பண்றவங்களுக்கு பிரச்சனை. 12ஆம் வீட்டில் இருந்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்துருஸ்தான், வியாதி, கடன், கஷ்டம். அது இல்லாம வேலை, எதிர்பாராத வேலை. வேலை இல்லாத மேஷராசிக்காரர், நல்லா படிச்சிருக்கேன் சார், உயர்கல்வி படிச்சிருக்கேன், ஆனா எனக்குரிய நான் தேர்வாகி ரொம்ப நாள் ஆகுது, டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம் எழுதிட்டேன், நான் போன வருஷமே செலக்ட் ஆயிட்டேன் கவர்மெண்ட்ல, இன்னும் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. மங்களகரமா சேரும். பணி நிரந்தரம். நிறைய பேர் ப்ரொபேஷன்லேயே வச்சிருக்காங்க சார், ட்ரைனியாவே சுத்திட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒன்றும் கன்ஃபர்மேஷன் ஆகவே இல்லை. கவலையப்படாதீங்க, சனி பகவானால் கிடைக்கும். சனீஸ்வரனை நம்புங்க, நடக்கும். சனீஸ்வரன் வேற யாரும் கிடையாது, உங்க உழைப்பும் வியர்வையும் தான் சனி. சனியினுடைய ஆட்டத்தை பாருங்கள். இனி சனி ஆடுறது தான் ஆட்டம், கேம் சேஞ்சர். அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா? என்ன படம்? ஃபுட்பால் பாப்பியா, இனிமே பாரு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நான்லாம் வேலை பார்த்துருக்கியா, இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க வேலை பார்க்க போறீங்க. வெறித்தனமா வேலை பார்க்கணும். காலைல கூட தம்பிகிட்ட சொன்னேன், உலகத்துல யாருக்கு எந்த கவலையுமே இல்லைன்னா, எவன் ஒருத்தன் 24 மணி நேரமும் வேலை செய்யறானோ அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா எது காப்பாத்தலனாலும் அவன் பார்க்கிற வேலை அவனை காப்பாற்றும். எந்த தேவதையும் ஆசீர்வதிக்காது, உழைப்பின் தேவதை ஆசீர்வதிப்பாள். உழைப்பு தான் காப்பாற்றும். இந்த உன்னத பாடத்தை சனி உங்களுக்கு சொல்லித் தர போறார். 12 இருந்து விரயத்தை கொடுத்து பணத்தினுடைய அருமையை உணர வைக்க போறார். எனக்கே தெரியுமே, அப்போ விட்டுருங்க, சனி உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டார். அப்ப சனி வர்றது மெச்சூரிட்டி கார்டு. அடுத்து 9 பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார். ஆக மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து உழைப்பை நோக்கி போறீங்க, நல்ல வேலை செய்ய போறீங்க, சூப்பரா இருக்க போறீங்க. 7.5 சனி வந்துருச்சு, கெட்டு போச்சு. 29ஆம் தேதிக்காக காத்துருங்க, புது வேலை கிடைக்க போகுது, புதுசா வேலைக்கு போறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தருகிறது? எந்த ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டாலும், ராவணேஸ்வரன் என்ன பண்ணானா, தன்னுடைய மகன் இந்திரஜித்து உலகத்தா எந்த கிரகத்தாலையும் ஜெயிக்க முடியாத இடத்திற்கு ஒரு ஜனனம், அவனுடைய பிறப்பு அமைய வேண்டும் என்பதற்காக எல்லா கிரகங்களையும் 11ஆம் வீட்டில் அமர்த்தினானாம் என்று ஒரு புராணம் சொல்கிறது. 11ஆம் வீடு என்பது என்னன்னா உபஜயஸ்தானம், அதாவது வெற்றியை குறிக்கின்ற ஸ்தானம். உங்களுக்கு சனி யாரு? ரிஷபராசிக்காரர்களுக்கு 10 குடையவன். நீங்க ஸ்திர ராசி. அப்போ 9 10 குடைய சனி உங்களுக்கு 9க்கும் பாக்கியத்திற்கும் தொழிலுக்கும் உடையவர்.
தொழிலுக்குடைய சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருகிறார். இது எப்படிங்க ப்ராப்ளம்? தொழிலுக்கு உடைய சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 10 11 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார். உபதயஸ்தானத்தில் வெற்றி மேல் வெற்றியை தரப்போகிறார். எந்த கிரகமா இருந்தாலும் 11 இருந்து அதுக்கு தோஷம் கிடையாது சொல்லுவாங்க. பாதகாதிபதியாகவே இருந்தாலும் சார், நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்றதை கேட்க நல்லா இருக்கானா நடக்குமான்னு, நமக்கு கெடுதலா நடந்து நல்லது நடக்கும்னு சொன்னா கூட நம்மளால ஏத்துக்க முடியல. டாக்டர் சொல்றாரு நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க, நீங்க தான் பாடி பில்டர் ஆக போறீங்கன்னு சொன்னாங்க. என்ன டாக்டர், இந்த காலை வச்சுட்டு நடக்கவே முடியல, நான் போய் பாடி பில்டரா? முதல்ல நம்புங்க, நம்புனா கால் நடக்கும். நம்பிக்கை தான் எல்லாம். ரிஷபராசிக்காரர்கள் நல்லது சொல்லும் போது கூட நம்மளால நம்ப முடியல. ஏன்னு காதுகளுக்கு நாம் சாரங்கி தான் வாசிக்க வேண்டும். காதுகளை நீங்கள் பூட்டு வைத்துக் கொள்கிறீர்கள். நல்லது சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்களுக்கு உண்மையிலே நல்லது நடக்க போகுது. 10 சனி பகவான் 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்திற்கு வருகிறார். 11 இருந்து 11 அது ஏற்கனவே குரு வீடு. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், குரு வீட்டிற்கு வரும் சனிக்கு தோஷம் இல்லை. வெற்றி மேல் வெற்றி தரப்போகிற இடம் 11 லாபம். 11 12 ஒன்றை பார்க்கிறார். 1ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது இந்த உடம்ப சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? சனிக்கு பிடிக்காதது டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுங்க? சனிக்கு பிடிக்காதது சோம்பேறித்தனம், சோம்பல், அசதி. நான் ஒருத்தட்ட இப்ப கூட சொல்லிட்டு இருந்தேன், அது என்னமோ தெரியல, இவங்களுக்கு எல்லாம் டயர்ட் ஆயிருது. காலைல கேட்டாலும் டயர்டா இருக்காங்கிறான், மத்தியானம் கேட்டாலும் டயர்டா இருக்கான், நைட்டு கேட்டாலும் டயர்டா இருக்கான். டயர்டுனா என்னப்பா? 2 ஷிஃப்ட் மிஷின் ஒட்டி பாருங்க, டயர்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 3 ஷிஃப்ட் கம்பெனில சாப்பிடுவல நின்று பாருங்க, வலினா என்னன்னு தெரியும். சார், உலகத்துல ரொம்ப டஃப்பான ஜாப்லாம் இருக்கு, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராம்ல வர மாதிரி இடியாப்போ, அவன் எதுக்கு வரான்னு அவனுக்கே தெரியல. உண்மையை சொல்ல போனா இங்கதான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான், ஆனா ரொம்ப நேரமா சுத்துறான். அது யாருக்கு விற்கிறான்னு தான் அவனுக்கும் தெரியல. அப்ப ரிஷபராசிக்காரர்கள் நம்ம ரொம்ப டஃப்பா வேலை செய்யறதா நீங்களே நினைச்சுக்காதீங்க. உடம்ப சனி பார்க்கும் பொழுது உடம்புல ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வருகிறது. அடுத்து சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி. ஐவிஎஃப் பண்ண குருஜி, ஐயோ பண்ண, எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. உலகத்துல நான் ஜெயிக்காத விஷயம் கிடையாது, கோடிகளை ஜெயித்தேன். எத்தனையோ பிசினஸ் என்னால நடக்குது, ஆனா எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானே வளரும்பாங்க. எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுருக்கேன். கடவுள் கண் திறக்க மாட்டேங்கிறார். கடவுள் திறக்கலன்னா பரவாயில்ல, சனி பகவான் கண் திறக்கிறார். கவலையே படாதீங்க, குழந்தை கிடைக்க போகுது. சார், குழந்தை இல்லைன்னா எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். நான் பர்சனலா அனுபவிச்சவன். நிறைய பேருக்கு நான் மற்றவங்க எல்லாம் பெஞ்ச் மார்க் பண்ண மாட்டேன், என்ன நானே பெஞ்ச் மார்க் பண்ணிப்பேன். எனக்கு தெரியும் அதோட ஃபீலிங்ஸ். நான் மக்களோட பிரயாணிப்பவன். கவலை. ஆனா இது ஒரு விஷயமே இல்லைங்கிறது பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த நேரம், அந்த காலம் வரும் பொழுது அது தன்னால் நடக்கும். நீங்க மெனக்கெடலாம் வேண்டாம், உங்களுக்கு அந்த நேரம் வந்துருச்சு. இப்போ இது வரைக்கும் நீங்க பண்ண முயற்சி எல்லாம் வேற, இனிமே பண்ண போறது வேற. நீங்க ஐயுஏ பண்ண வேண்டாம், ஐவிஎஃப்பும் பண்ண வேண்டாம். உங்கள் காதலுக்கு பரிசாகவே ஒரு அழகா ஒரு வெட்டிங் டே கொண்டாடுறீங்க. அடுத்த ஒரு வாரத்துல கடவுள் காதலின் பரிசாக தருகிறார். கடவுள் நினைத்தால் என்ன வேணா செய்வார். அதனாலதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய நிலை சொத்து, அசையா சொத்து, பத்திரங்கள், ஜுவல்லரிஸ், வீடு. அசையா சொத்துனா வேற என்னெல்லாம் சொல்லலாம். உங்க பேர்ல வச்சிருக்கிற சேவிங்ஸ் ஃபண்டு, எஃப்டின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த பிக்ஸ்டு டெபாசிட்ஸ். இதுமே அல்லது நம்ம பாஷையில சொல்றதா சீட்டு போடுறது. ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த செல்வந்தராவதற்கான முதல் வழி கிடைக்க 5 சொத்து கிடைக்க போகுது. சனீஸ்வரன் 11ஆம் இடத்திற்கு வந்து சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். என்ன ஆட்டம்? அசோக், உன் டைரியில எழுதி வச்சுக்கோ, நீ எப்படி அதே மாதிரிதான் உன் முன்னாடியே நான் வீடு வண்டி வாசல்னு வாழ்ந்து காட்டல அப்படிங்கிற மாதிரி சபதம், சபத ராசி நீங்களாம். ஸோ டைரக்டர் சொல்லியிருந்தார் சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம்ங்கிறத மேட்ச் பண்ணுங்கன்னு. ஸோ அதனால சனியினுடைய ஆட்டம் உங்களுக்கு கெட்டது கிடையாது, சனியினுடைய ஆட்டம் உங்களுக்கு பிரமாதம். இனி உங்களை பார்த்து வியப்பாங்க, அடடா சூப்பரா அப்படின்னு.
கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தருகிறது? சார், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். நான் வைக்காத கடன் ஒண்ணு கிடையாது இந்த உலகத்துல. பஞ்சு மிட்டாய் கடையில தொடங்கி பஸ் வரைக்கும் வாங்கி பார்த்துட்டேன். எனக்குன்னு ஒரு தொழில் கிடைக்கவே மாட்டேங்குது. மிதுனராசிக்காரர்களாக மட்டும் சொல்லுகிறேன், கொடிது கொடிது கேட்கிறார் முருகப்பெருமான். கேட்கிறார், ஔவையார்ட்ட கேட்கிறார், கொடியது எதுன்னு கேட்கிறார். வரிசையே கேட்பார், அரியது எது, பெரியது எது, சிறியது எது இதெல்லாம் கேட்பார். அப்ப முருக சும்மா விளையாட்டு, தமிழால் விளையாடுறது. அப்ப தமிழால் விளையாட்டுவதற்காக முருகப்பெருமான் கேட்கிறார், கொடியது எது? கொடிது கொடிது வறுமை கொடிது. ஔவையார் சொல்றா பதில், அதனினும் கொடிது இளமையில் வறுமை. உலகத்துல ரொம்ப கொடுமையான விஷயமே வறுமை தான். நீங்க சொல்லலாம் ஞானம் இருக்கிறது, அதெல்லாம் வச்சு தம்படிக்கு பெருமா, தம்படிக்கு பெருமா. முன்னாடி இருக்கிற இந்த பொட்டி கடையில் போயிட்டு 10 ரூபா காசு இருந்தால் தான் ஒரு பொருள் கொடுப்பா. காசு கொடுக்கலன்னா தரமாட்டான். நம்ம அப்பாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம். டாக்டர் சொல்லிட்டார், ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கு, ஆன்ஜியோ பண்ணுங்கிறார். காசு இருந்தால் ஆன்ஜியோ பண்ணலாம், காசு இல்லைன்னா ஏதாவது மாத்திரை கத்திரை கொடுங்க டாக்டர், இன்னும் மேக்கப் பண்ணிட்டு வருவோம். மனசு கஷ்டமா இருக்கும், நம்ம செய்யணும்னு ஆசையா இருக்கும்னா காசு இல்லையே. இந்த பணம் என்பது எத்தனை முக்கியம். அந்த பணத்தை உருவாக்குகின்ற காரணி எது? தொழில். தொழில் இருந்தா பணம் வரும். நமக்கு திருட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. நம்ம என்னதான் செய்யறோம்? நம்ம பண்ண ஒரே விஷயம், நல்லா வேலை செய்ய தெரியும். இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் சொல்றாங்க, இந்த இளைஞர்கள் தன் நேரத்தை வீணடிக்கிறாங்க, சோசியல் மீடியால அது பண்றாங்க, இது ஒண்ணு அவன் தேடுறாங்க, இஸ் சர்ச்சிங் ஃபார் ஹிஸ் பெட்டர் ஜாப். பிகாஸ் நம்ம அவர் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் ரொம்ப மோசமான பிளாட்ஃபார்ம். இந்த வயசுக்குள்ள இதெல்லாம் சாதிச்சாகணும், கல்யாணம் பண்ணி ஆகணும், இதெல்லாம் பண்ணி ஆகணும், இதெல்லாம் புரோட்டோகால் மாதிரி டிரைவ் பண்ணிட்டாங்க. 58 வயசுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வீடு வாங்கி போடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, இப்பயே வீடு கட்டி ஆகணும். 10ஆம் வீட்டில் இவரை கொண்ட சனி பகவான் தொழிலுக்கான முயற்சிகளை தருகிறார். நீங்க தொழில பெரிய அளவு போறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. இது வரைக்கும் பண்ண எந்த தொழில் எனக்கு செட் ஆகல, உத்தியோக தேவதை உங்களை ஆசீர்வதிக்க போகிறாள். நீங்க பறக்க போறீங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரும்புகழை தருகிறார். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சங்கங்கள்லாம் வச்சிருக்கேன், நான் ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஃபெடரேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன், கவலைப்படாதீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய சங்கம் உலகம் ஃபுல்லா போயிடும். சாதாரணமா ஆரம்பிச்சதுதான் இவ்வளவு பெரிய சிறுதுரி பெருவெள்ளம் மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் நான் நினைக்கவே இல்லை. போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த 10க்குடையவர் 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது பெரும்புகழ் கிடைக்கிறது, பெரும் அங்கீகாரம் கிடைக்கிறது. 10ல் இருக்கிற சனி பகவான் 10, 11, 12ஆம் இடமாகப்பட்ட விரயஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. அப்போ உயர் கல்வி, உயர் பதவி, மரியாதையை பார்க்கிறார். யார் பார்க்கிறா? சனி பார்க்கிறார். ரொம்ப நாளா உங்க மேனேஜர் உங்களுக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேரே வரல. ஏன் வரலன்னே தெரியல. நான் நல்லா தான் வேலை பார்க்கிறேன், என்னுடைய கோரிக்கைகள், என்னுடைய உழைப்பு மேனேஜருக்கு தெரிய மாட்டேங்குது. நடுவில் ஒருத்தர் இருக்கிறான், என் உழைப்பெல்லாம் இவன் எடுத்துட்டு போயிடறான். நான் ரிப்போர்ட் போடுவேன், பிரிண்டர்ல பேப்பர் வைக்கிற வரைக்கும் தான் என் வேலை. பிரிண்ட் வந்தோன்னு தூக்கிட்டு போய் மேனேஜர் இவன் கையெழுத்து வாங்கிடுறான். அவர் அந்த ஆள் என்னமோ இவர் ப்ரிப்பேர் பண்ணதான் நினைச்சுக்கிட்டு இவருக்கு ப்ரமோஷன் தராங்க. உழைப்பெல்லாம் என்னோடது. இந்த நிலைமையெல்லாம் மாறும். அவரோட நேரடி தொடர்பு ஏற்படும். ஓ, நீ தான் இதெல்லாம் பண்றியா? எனக்கு தெரியாதுப்பா, ரொம்ப நாளா உனக்கு அறிவு இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சார், நான் தான் சார் டெய்லி உங்களுக்கு பண்றேன், நான் தான் சார் உங்களுக்கு ரிப்போர்ட்டை ரெடி பண்றேன். அப்படியா? அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஒரு டெஸ்ட் பேப்பர் ஜெயிச்சிட்டீங்க, ஓகே, இனிமேல் நீ தான் அந்த ஹெட், மொத்தம் நீ தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும். அவ்வளவுதான். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் நண்பர்களே. என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னொருத்தர் உழைப்பில் வாழ்பவர்கள், இன்னொருத்தர் உழைப்பை திருடுபவர்கள் ரொம்ப நாள் நிற்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, உண்மை என்னைக்குமே ஜெயிச்சிரும். நம்ம ஒருத்தர் மாதிரி நம்ம என்ன பண்றோம், 4ஆம் வீட்டை பார்க்கும்போது இவர் ரிப்போர்ட்டை வாங்கி நீங்க கொடுக்கலாம். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு ரிப்போர்ட் போட தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்து 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது என்ன? ஒரு விவாகஸ்தானம். விவாகஸ்தானம் மட்டுமல்ல, 7ஆம் இடம் என்பது ஃபாரின் போற இடம். மிதுனராசிக்காரர்கள்லாம் ஃபாரின் போறீங்க. முதல் திருமணம் எனக்கு கிடைக்கல குருஜி, 2வது திருமணமாவது எனக்கு சக்சஸ் ஆகுமான்னு தெரியல. கவலையப்படாதீங்க, சக்சஸ் ஆகும். காதல் வாழ்க்கை இனிக்கும்.
நிறைய பேர் வந்து புரட்சி திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லாம் கிடைக்கும். எல்லா விதமான பிளஸிங்கும் கிடைக்கும். உங்கள் காட்டில் மழை நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். ஆக மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆக போறீங்க. ப்ரமோஷன் கிடைக்க போகுது, கல்யாணம் ஆக போகுது, காதல் வரப்போகுது. சனியுடைய ஆட்டத்தை பாருங்கள். இனி நீங்க தான் தொழிலதிபர். தொழிலதிபர்னா சும்மா கிடையாது. அப்படின்னா அப்படி நீ அப்பா இவ்வளவு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் என்ன, அதை விட பெரிய கார் கூட வாங்குவோம்டா. உழைக்கிறவனுக்கு என்ன பயம்? என்னுடைய பதிவுகள் பார்க்கறவங்க எல்லாம் இங்க எழுதி ஒட்டிக்கணும். உலகின் மிகப்பெரிய தெய்வம் இது உழைப்பு. உலகின் மிகப்பெரிய பிரார்த்தனை எது? வியர்வை. இதை மட்டும் மனசுல எழுதி வச்சுக்கோங்க. உங்க தன்னம்பிக்கையை நம்புங்க, அதான் சாமி. முயற்சியை நம்புங்க, அதான் தெய்வம். அப்ப எதுக்கு கிரகம், அப்புறம் எதுக்கு சாமி, அப்புறம் எதுக்கு நீங்க? இதெல்லாம் சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். சோ அப்ப கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி என்ன பலன்களை தருகிறது? அஷ்டமஸ்தானத்திலே இருந்த சனி பகவான் 8ஆம் இடத்து சனி பகவான். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனினா என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பலன்களை தருவார் என்றால், எந்த ஒரு கிரகமும் 8ல் மறைந்தால் அதனுடைய பலன்கள் கிடைக்காது என்று பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், 8ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமம் என்று. 8ல சந்திரன் மறைஞ்சா அது பேர் சந்திராஷ்டமம். 8ல குரு மறைஞ்சா அது அஷ்டம குரு. அப்ப அஷ்டம சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய பெருமை, உங்களுடைய புகழ் எல்லாத்தையும் கெடுக்கிறதே இந்த அஷ்டம சனி தான். இந்த அஷ்டம சனியாக இருக்கின்ற சனி பகவான் 9ஆம் வீட்டிற்கு, அதாவது பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவானால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9க்குரிய சனி பகவான் அளவு கடந்த பாக்ய சனியாக வருகிறார். உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். அதனாலதான் பாக்ய சனின்னு சொல்றது. அளவு கடந்த நற்பலன்களை தருகிறார், அதிர்ஷ்டங்களை தருகிறார். இதுவரை காயம்பட்டவர்களுக்கெல்லாம் கட்டு போட்டு விடுகிறது அவருடைய பதிவு. அது மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கின்ற விஷயமாகவும் இருக்கிறது. 9ஆம் இடம் என்பது அத்தனை சென்சிட்டிவான இடம். 9 என்பது ஒரு 6 தாண்டிய பயணம். எனக்கு இங்க ஊர்ல வந்து ரெகனேஷன் கிடைக்கல, நான் கர்நாடகா போறேன், கேரளா போறேன், எங்கன்னா போங்க, உங்களுக்கு அதற்குரிய ரெகனேஷன் கிடைக்கும். 9, 10, 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அம்சம் கிடைக்கிறது. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை, தைரியஸ்தானத்தை பார்க்கிறார், சகோதர பாவத்தை பார்க்கிறார். நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களுக்கு பலம் அதிகமாயிடுது. 9ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண, ருண, ரோக, சத்துருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம் இந்த 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் சரியாயி நீங்க அடுத்த லெவல் போறீங்க. அடுத்த லெவல் என்ன? அடுத்த லெவல் உங்களுடைய எதிர்ப்புகள், சத்துருக்கள் எல்லாம் சரியாயிடுறாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு தன்னால விலகிடுறாங்க. ஒரு பாட்டு கூட வரும், எது திண்ணில் ஏதிரியே இல்லை நம்பிக்கை கொள். கடகராசிக்காரர்கள் 2.5 வருஷமா ஒரு யானைய ஒரு 2.5 வருஷமா கட்டி போட்டு வச்சிருந்தான். அப்புறம் அந்த சங்கிலியை அறுத்த போது கூட அந்த யானையால நம்ப முடியல, தனக்கு சங்கிலியை கட் பண்ணிட்டாங்க, தான் ஒன்னும் சிறைப்படல, தான் நினைச்சா நடக்கலாங்கிறத அந்த யானையை நம்ப முடியல. ஏன்னா அது சிறையிலே அந்த கம்பளி, அந்த சங்கிலியில மாட்டி இருந்து இருந்து பழகி போய் அந்த சைக்கலாஜிக்கலி அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ கடகராசிக்காரர்கள், எனக்கெல்லாம் நல்லதே நடக்காது, நான் போற இடம்லாம் தடங்கள் தான், அட போங்கடா, எல்லாருக்கும் யார் யாருக்கோ பதவி பட்டான், நான்லாம் அதுக்கு ஆசை கூட பட மாட்டேன், எனக்கு அது நடக்காது அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலி நீங்க வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் புதிய மலர்கள் பூக்க போகிறது. உங்கள் தோட்டத்திலும் மலர்கள் பூக்க போகிறது, உங்கள் வானத்திலும் மழை பெய்ய போகிறது. இங்க பாருங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதெல்லாம் கிரகங்களோட விளையாட்டு. இந்த 2.5 வருஷம் நீங்க 10 வருஷமா அவங்க கூட சுத்திட்டு இருந்த ஒரு துரோகி, அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சனி பகவான் வந்து 10 நாள் தூக்கி வெளிப்பட்டார், இவன் தாண்டா துரோகின்னு. இதுக்காகவே என்னோட சே தேங்க்ஸ் டு சனி.
சனிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இதுதான் ஒர்க்கு, இப்படி ஒர்க் பண்ணு. நீ சம்பாதிக்கிறதெல்லாம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான். தண்டத்துக்கு செலவு பண்ணாதான் எல்லாம் வேஸ்ட். இவங்களை நல்லா பார்த்துக்கோ. இதுதான் உங்க வாழ்க்கையோட ஆம்பிஷன். அழகா புரிய வச்சார். புரியலன்னா அடிச்சு புரிய வச்சார். அவ்வளவுதான். இனிமே ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சுத்த மாட்டேங்க சனி பகவான். டூருக்கு போக மாட்டேன் சனி பகவான். செலவு பண்ண மாட்டேன். சில பேருக்கு நல்லபடியா சொல்லித்தரார், சில பேரை அடிச்சு சொல்லித்தரார். இவரோட ஸ்டைல் அது. ஆனா கடைசியா உங்களுக்கு ஒரு ஞானம் வந்தது. நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம தலைநாட்டில் உட்காந்து அடப்போற ஒரே ஜீவன் யாருன்னா உங்க ஒய்ஃபும் உங்க குழந்தையும் உங்களோட அப்பா அம்மாவும் தான். இந்த அறிவு வர்றதுக்கு 2.5 வருஷம் ஆயிருக்கு. கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. கரெக்ட் தான் குரு. நிறைய பேர் சொல்றாங்க கடகராசிக்காரர்கள். ஏன்னா கடகம்னா சந்திரன், சந்திரன்னா மனோகாரகன். ரொம்ப ஈஸியா உங்களை உங்கள்ட்ட டொனேஷன் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏன்னா 100 ரூபா கொடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு யாராவது அழுதா தாங்க முடியாது. இந்த வீக்னஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9, 10, 11 பார்ப்பதனால உங்களுடைய இந்த நல்ல குணத்திற்காகவே பிரபஞ்சம் தரும் பரிசு உங்களை வெற்றி மேல் வெற்றி பெற வைக்க போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் மட்டுமே. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சனி ஆடும் ஆட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். எதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் வீடு தேடி உங்கள்கிட்ட வரப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க. உலகத்தின் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். யாரெல்லாம் நெகட்டிவா இருக்காங்களோ அவங்களை தேடி நெகட்டிவ்லாம் வரும். நான் நல்ல வார்த்தை பேசினா நல்ல வார்த்தை பேசுற நண்பர்கள்லாம் வருவாங்க. நான் கெட்ட வார்த்தை பேசினா கெட்ட வார்த்தை பேசுற சகவாசம்லாம் வரும். நான் என்ன பண்றேனோ அது எனக்கு திருப்பி நடக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? இந்த 2.5 வருஷமும் நீங்க பண்ணதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டீங்கல்ல. இனி இது இனிமே வாழ்க்கையில வராது. எவனையுமே நம்பாதீங்க. கையெழுத்து போடாம இனிமே யார்ட்டையாவது காசு கொடுப்பீங்க, செக்கு போடாம யார்ட்டையாவது கடன் கொடுப்பீங்க. நல்லா கத்துக்கிட்டீங்கல்ல? அதே மாதிரி டியூனிங்ல இருக்கேன். கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விஷயங்களை தரப்போகிறது? 8ஆம் வீட்டிலே சனி பகவான் மறைகிறார். சனி 8ஆம் வீட்டில் மறைந்து அஷ்டம சனியாக வருகிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும். ஏற்கனவே நமக்கு அவனுக்கும் வாக்கியா தகுறாரு. என்ன கையை பிடிச்சிருத்தியா ஒரு படத்துல வரும். இந்த மாதிரி ஏற்கனவே சூரியனுக்கு சனிக்கு ஆவாது. இதுல இந்த ஆள் வேற கோச்சிட்டு 8ஆவது வீட்டுல போய் உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் போடுற சண்டையில என்ன ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் பாட்டுக்கு இப்பதான் ஏதோ பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல ஒரு கொடுமை என்னன்னா உங்களுக்கு ராசியில கேது வேற வரப்போறாரு. இந்த பக்கம் 7ல ராகு. சோ 7ல ராகு உங்களுக்கு சிற்றின்பத்துக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சனீஸ்வர பகவான் வேலை பாரு. உங்களுக்கு இன்னைக்கு பார்த்து நைட் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் பார்த்து உட்கார வைக்கிறீங்க. சீக்கிரம் வீட்டுக்கு விட்டாதானே நான் வீட்டுக்கு போவேன். நீ வீட்டுக்கு போகக்கூடாது. நீ எப்பப்பா என்ன வீட்டுக்கு அனுப்புவப்பா? நீ வீட்டுக்கே போகக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி கம்பெனிலே பிடிச்சு பண்றாங்க. அஷ்டம சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதனை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணா ஒருத்தன் டார்ச்சர் ஆவானோ அப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. அவன் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 3-4 நாள் டிரைவிங்ல இருப்பாங்க. அந்த மாதிரி. அல்லது வேலையை டைட் பண்ணுவாருன்னு சொல்ல வரேன். டைட் பண்ணா கூட பரவாயில்ல. இதுல ஒரு கொடுமை என்னன்னா என்னைக்கோ பழைய கேஸா இருக்கும். ஒரு 5 வருஷம் முன்னாடி கிரெடிட் கார்டு கட்டி மிச்சம் வச்சிங்கல்ல, அந்த பேங்க்கார வீடு கண்டுபிடிச்சு நீ அன்னைக்கு ஒரு 14,000 ரூபாய் தரணுமே, அது இன்னைக்கு கூட புரியுமா? ஐயோ, உனக்கு ஒரு மனசாட்சியே இல்லையா? ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாதா? அன்னைக்கு பார்த்து வீட்டுல கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி மனசை போட்டு, அதாவது என்னன்னா எதிர்பாராத தருணங்கள் அப்படிம்பாங்க. எதிர்பாராத தருணங்கள்லாம் இந்த அஷ்டம சனியால் ஏற்படும். அஷ்டம சனியை ஜெயிக்கிறது எப்படி? அஷ்டம சனியை ஜெயிக்கிறது எப்படின்னா, எதுலையுமே இன்வால்வ் ஆகாம இருந்தீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையுமே வராது. ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எதையாவது ஒன்று இன்வால்வ் ஆகும் போது தான் நமக்கு பிரச்சனையே வருது. நீங்க ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க. உங்களுடைய ஐடியாவுக்கு நீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த நிர்வாகத்துக்கு சொல்லி தரீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுன்னா, ஒரு டீமை வழி நடத்துறதுக்காக, சார் நான் என்னெல்லாம் குரூப்ல நிறைய பேர் சேர்த்திருக்கேன். அஷ்டம சனி வந்தபோது சொல்றேன். எனக்கு அஷ்டம சனி வந்தபோது சொல்றேன். நான் ஒரு கார்பரேட்ல வேலை பார்க்கும் போது என்னையே கேட்காம என்ன இந்த குரூப்ல சேர்த்துட்டாங்க. கேட்டா ஆபீஸ் டீம்னு பேர் வச்சிட்டானுங்க. அதுக்கு ஒரு அட்மின் ஒருத்தர் இருப்பான். நாங்கெல்லாம் மெம்பரு. இவரு தான் பெரிய இவரு அட்மின். இவர் நினைச்சா என்ன வேணா பதிவை போடுவாரு, நீக்குவாரு, என்ன வேணா பண்ணுவாரு. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் மாதிரி வாட்ஸ்அப்லயே மெயின்டைன் பண்றானுங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் ஏன் குரூப்ல போடவே இல்லை அப்படிங்கிறது. டேய், என்ன கேட்டாரா குரூப்ல சேர்த்துனீங்க? இது ஏன் போன்றா? நான் பேசுவேன், பேசாம கூட தான் போவேன். ஆக்டிவா இருங்க, குரூப்பை பார்த்துக்கிட்டே இருங்க.
என் போனை நான் வாங்கினது என் பொண்டாட்டியை லவ் பண்றதுக்கா இல்ல இவன் அனுப்புற குரூப்பை பாக்குறதுக்கான்னு சத்தியமா எனக்கே தெரியல. ஆனா பெரும்பாலான பேரு நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க, கார்பரேட்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், எனது மீடியா யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற உங்க பாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்க. இவனும் தூங்க மாட்டான், நம்மளையும் தூங்க விட மாட்டான். குழுவில் உள்ளவர் அனைவருக்கும் வணக்கம். ஆமா, இதுக்கு ஒன்னி குறைச்சல் இல்லை. இதுல என்னன்னா இதுங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுறது. ஏதாவது ஒரு கான்செப்ட் உருவாக்கும் போது அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்த ஆமா கரெக்ட் இவர் சொல்றது கரெக்ட், இன்னொருத்த தப்புன்னு சொல்லிட்டானா அவன் என்னமோ பெரிய வில்ல மாதிரியும் இவன் ரைட்டு மாதிரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அஷ்டம சனிங்கிறது இந்த மாதிரியான தர்ம சங்கடங்களை எல்லாரும் முன்னாடி குழுல திட்டவும் முடியாது. இவன் ஒரு முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கான், அது சொன்னா இருந்தாலும் கோவம் வந்துடும். எதுக்கு சொல்றேன்னா, அந்த நம்ம எதா இருந்தாலும் போக்கஸ் ஃபாலோ பிளே வச்சிருப்பாங்க. நீங்க எங்க போறீங்க சொல்லிட்டு போங்க, ஏன் லீவு. நேத்து விஜிபி கிட்ட பார்த்தேன், ஆமா சார் நான் ஃபேமிலியோட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், குரூப்ல போடவே இல்லை. ஏண்டா நான் எங்க போனாலும் குரூப்ல உனக்கு போடணுமாடா? இப்படி எல்லாம் டார்ச்சர். சோ அஷ்டம சனிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்களை திட்டி யூனிட் அப்டேட், யூனிட் எக்ஸல். ஒரு பழமொழி சின்ன வயசுல சொல்லும் போது, உன் வயசுலலாம் சச்சின் டெண்டுல்கர் சாதம் அடிச்சிட்டாரு. ஆமாப்பா கரெக்டுப்பா, உன் வயசுல கூட தான்ப்பா ராஜீவ் காந்தி பிரதமர் ஆயிட்டாரு, இன்னும் ஆகாமே இருக்கிற. அந்த மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாம நம்ம கம்பேரிஷன். ஒருத்தரோட உங்களோட குமார் நல்லா பண்றாரு, உங்களோட அவர் நல்லா பண்றாரு. என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த டெம்ப்டேஷன் ஆகுறீங்க பாத்தீங்களா, நீங்க டெம்ப்டேஷன் ஆக்குறது தான் சனியோட நோக்கம். சனியோட ஒரே நோக்கம் என்னன்னா, நீங்க டெம்ப்டேஷன் ஆகணும். இந்த டெம்ப்டேஷன் ஆகாம நீங்க பாட்டு கம்முன்னு உங்க வேலையை மட்டும் பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. நேர்மை குறைவு, எண்ணி பார்க்காம வாங்குறது, தேவையில்லாத பிரச்சனைகள் அவங்க இழுத்துடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அஷ்டமசனி நடந்த போது ஒரு நடந்த சம்பவம் ஒரு வேகமா சொல்லிடுறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். ஒருத்தர் என்ன பண்றாரு, திருப்பதிக்கு போயிருக்காரு ஹஸ்பண்ட். நடந்த சம்பவம் சார், அஷ்டமசனில நடந்த சம்பவம். வாட்ஸ்அப்ல படிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் திருப்பதி போயிருக்காரு. திருப்பதி போனவர் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வர்றாரு. கீழே வந்தோடனே ஒருத்தன் என்ன கேட்கறான், தம்பி அண்ணே எனக்கு போன் மட்டும் கொடுங்க, அர்ஜென்ட்னே வீட்டுக்கு போன் பண்ணணும், என் மொபைல்ல சார்ஜ் இல்லை. சரி, திருப்பதி போனா கீழே வச்சுட்டு போவாங்க போன்லாம், அதனால பேட்டரி டவுன் ஆயிருக்கும் போல இருக்குன்ட்டு இவர் போனை கொடுத்துருக்காரு. வாங்கி அலோ 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 அப்படி பேசிட்டு அப்படி போயிட்டான். ஐயோ என் போனுன்னு அவர் பின்னாடியே ஓடுறாரு. ஓடினவன் போனை தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். ஓடி போனவன் அங்க போய் பாக்குறான், யார் யார் நம்பர்லாம் இருக்கு பார்த்தா அதுல மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. பெரும்பாலான பேர் அவங்க ஒய்ஃப் ஏஞ்சல், ஸ்வீட் ஹார்ட் இப்படிலாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்வீட் ஹார்ட்டுக்கு போன் பண்றான். போன் பண்ணி ஹலோ இது மாதிரி இந்த போன்காரர் யாரு நீங்க, இது மாதிரி இவரோட ஒய்ஃப் நானு, உன் புருஷன் இங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான், ஐசியூல சேர்த்த போறோம், ஒரு செலவாகும், ஒரு 50,000 செலவாகும் டாக்டர் சொல்றாங்க, இப்படியே விட்டுட்டு போட்டா இல்ல சேர்த்துட்டு போட்டா? ஐயோ ஐயா அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன், எப்படியாவது இருந்தாலும் காப்பாத்திருங்க. சரி ஓகே நீங்க காப்பாத்திடலாம், நான் கூப்பிடுறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு இருக்கான். இது நடந்த சம்பவம் சார். கட்டுன்னு கட்டியிருக்கான். என்ன ஒரு 16 இட்லி 26 இடியா போட்டு நல்லா சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டுட்டு கிடைச்ச அந்த ஹோட்டல்கார்ட்ட சொல்றேன், சார் ஹலோ ஐ எம் ஏ ஜென்டில்மேன், ஆக்சுவலி என்னோட பர்சனை மிஸ் பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க உங்க ஹோட்டலோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா என்னோட டேட்ட சொன்னீங்கன்னா என் டேடை கொஞ்சம் கேஷ் போடுவாரு, அதுல உங்க கேஷ் எவ்வளவோ அதை எடுத்துட்டு மீதி பண்ண எனக்கு செலவு கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஊர்ல செலவு பண்ணி நான் ஊருக்கு போயிடுவேன், ஆக்சுவலி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு. அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க போறோம், காசு போட போறான், அவ்வளவுதானே நடக்க போகுதுன்ட்டு அந்த ஹோட்டலுக்கார அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கான். இவன் என்ன பண்றான், அவங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணி ஹலோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் போட்டுரு, நான் உடனே வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டி உங்க புருஷனை காப்பாத்திடுவேன். 50,000 ரூபா சார், நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு 50,000 ரூபாய் போட்டிருக்காங்க. 50,000 1100 ரூபா டிஃபன் செலவு மட்டும், மீதி காசை எல்லாத்தையும் வாங்கிட்டான் அந்த ஹோட்டல்காரன்ட்டே. கேட்டா இவன் தான் ஜென்டில்மேன் ஆச்சு. சரின்ட்டு அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு போனையும் உடச்சு போட்டான். எங்க போனான்னு தெரியல. இந்த நேரத்துலதான் அவங்க ஒய்ஃபு சென்னையில இருந்து வராங்க. இந்த ஆளு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுட்டு. இந்த ஆளு போனை காணோன்னு தேடுறான். 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது ஏய் நீ ஒன்னும் சாவலையா? இல்லப்பா ஒருத்த வீணா போனை தூக்கிட்டு ஓடிட்டான், அவன் போனை மட்டுமா தூக்கிட்டு ஓடினான், நீ ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு என்கிட்ட 50,000 ரூபாய் ஆட்டையை போட்டான்ப்பா. அப்புறம் போய் போலீஸ்ல கேட்டா போலீஸ் ஒரே வார்த்தை கேட்டாங்களாம், இப்ப நாம தூக்கிட்டு ஓடனே அவன் மேல கேஸ் கொடுக்கவா இல்ல போலீஸ்க்கு மேல ஹோட்டல் மேல கேஸ் கொடுக்கவா இல்ல உங்க மேல கேஸ் கொடுக்குவான்னு. அஷ்டம சனி எப்படி நடக்கும்னா, தேவையில்லாம ஒரு ஹெல்ப் பண்ண போய்
அவன் கேட்டான், அவன் யாருன்னே தெரியாது, அவன்கிட்ட மொபைலை கொடுக்க போய் மொபைலும் போச்சு, 50,000 ரூபாய் காசும் போச்சு. இதுதான் சிம்மராசிக்காரர்கள். நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும், ஆனா அதனுடைய சீரியஸ்னஸை நீங்க புரிஞ்சீங்க. யாராவது சம்பந்தம் இல்லாத நபர் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா தயவு செய்து எனக்கு தெரியாதுன்னு போயிருங்க. நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண போக யாருக்கு தெரியும் அவன் என்ன பிபிபி குரூப்போ அந்த குரூப் ஆளு நினைச்சு உங்களை பிடிச்சி கைது பண்ணி கூட்டு போயிடுவாங்க. சோ அதனால ஜாக்கிரதையா இருங்க, விழிப்போடு இருங்க. அஷ்டம சனி இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க. அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்களா வாண்டடா எதையாவது இழுத்து போட்டுக்காத வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ணாது. கீழே பெற்றிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்க கன்னிராசின்னா சிரிப்பீங்க. இங்க பாருங்க, நீங்க யாரா வேணா இருங்க, ஆனா கடைசி வரைக்கும் உங்களை கன்னிராசின்னு இந்த உலகம் நம்புது. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? யாராவது கேட்டா கூட நான் கன்னிராசி, நீங்க சொல்லிக்கலாம் நான் கன்னிராசி. கன்னியா ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்மையிலே சொல்ல போனா உங்களுக்கும் லேடிஸ்க்கும் ரொம்ப அலர்ஜி. ஏன்னா 7க்குரிய குரு பாதகாதிபதி. ஆனா யாரும் உங்களுக்கு இந்த பேர் வச்சான்னு தெரியல, உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சிட்டானுங்க. அதுல ஒரு பெருமை தான் இருந்தாலும். ஏன்னா இப்ப நான் பிரம்மச்சாரின்னு சொன்னா எவனாவது நம்ப போறானா? கிடையாது. ஆனா நீங்க கன்னிராசின்னு சொன்னா இந்த உலகம் நம்புது. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப நீங்க பெரியாரா இல்லையா? ஓ, கடுப்பு எத்தனைன்னு வச்சுக்க. நானே சனி பயிற்சி என்ன ஆகும் தெரியாம உட்காந்துருக்கேன். உங்களுக்கு சனி பயிற்சி ஒரு ப்ராப்ளம் ஆகாது, நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது வருது, கண்டக சனி வருது, அது வருது, இது வருது எல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. 7ஆம் இடத்துக்கு சனி வந்தா உங்க மனசுல ஒரு சாங் வரணும். என்ன பாட்டு சொல்லுங்க? கபி கபி மேரா தில்லுமே. அந்த படத்துல அந்த மணிவண்ணன் பாடம் ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த கபி கபி. 7ஆம் இடத்துல சனி வந்தா கபி கபி தான். மேரா தில். காரணம் என்னன்னா சனி உங்களுக்கு 7ஆம் வீட்டுல வரும் பொழுது உங்களுடைய இல்லற வாழ்க்கையை டியூன் பண்ண போறாரு. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. அப்படியா குருஜி? எல்லாம் கிடைக்காது. நான் சொல்றது பொதுவா உங்க வீட்டுல சொல்றேன். 7ஆம் வீட்டுல உங்க மனைவி கூட உங்க ரொம்ப நாளா சண்டை போட்டிருக்கீங்க. நம்ம எங்க வீட்டுக்கு போறோம்? நம்ம போறதே 11 மணிக்கு தான் போறோம். போறப்பெல்லாம் நிறைய பேர் கதை இப்படிதான் சார். காலை 11 மணிக்கு போறான், விடிய காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு பசிட்டு வந்துடுறான். நடுவில் அவனுக்கு கிடைக்கிறதா 5 மணி நேரம். இந்த 5 மணி நேரத்துல சாப்பிடுவானா, டிவி பார்ப்பானா, மொபைல் பார்ப்பானா, இல்ல லவ் பண்ணுவானா? ரொம்ப பாவம். இந்த டீலர்ல வேலை செய்யறவங்க எல்லாம் அதோட ரொம்ப பாவம். கடையை மூடுறதுக்கே 10,45,000 சூடெல்லாம் ஏத்தி, கற்பூரம் ஏத்தி கடையை முடித்து. என்ன கார் கம்பெனில வேலை செய்யறீங்க, சூடெல்லாம் ஏத்துறீங்க? அது கம்பெனிமா, இது டீலருமா? அந்த மாதிரிதான். சோ அப்ப 7ஆம் வீட்டுல சனி பகவான் வரும்போது இல்லற வாழ்க்கையில் நீங்கள் நேரம் செலுத்துவீர்கள், காதலில் நேரம் செலுத்துவீர்கள். 7ஆம் இடம் என்பது சாதி மறுப்பு திருமணம். உங்களுடைய 7ஆம் வீடு என்பது நீங்கள் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அந்த காதல் சித்திக்கும். இதுல ரொம்ப கொடுமையே என்னன்னா அந்த பொண்ணுக்கே தெரியாது நீங்க ரொம்ப நாளா அதை லவ் பண்றீங்கன்னு. அதுக்கப்புறமா தான் வருவேன், இந்த சனி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிவிப்பார். நிறைய பேர் இந்த சொல்லாத காதலாம் இருக்காங்க. இதயம் படம் முரளி மாதிரி, இதயமே இதய போய் சொல்றா, நீ அழுவுற நேரத்துக்கு போய் சொல்லிருக்கலாம். அது ஏன் சொல்ல மாட்டான்னு தெரியல, ஒரு வெக்கப்படுறாராமா. சோ அப்போ 7ஆம் வீட்டுக்கு போய் 7ஆம் வீட்டுல சனி பகவான் வரும் பொழுது நீங்களே போய் உங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. 7 என்பது வெளிநாட்டு யோகம். உங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் கிடைக்க போகுது. அமெரிக்கா போறோம், ஒன்டேரியோ போறோம், கனடா போறோம், எங்க வேணா போங்க. ஜில் கண்ட்ரிஸ் மட்டும்தான் போவீங்க. நோ ஹாட் கண்ட்ரிஸ், ஒன்லி ஜில் கண்ட்ரிஸ். துபாய், ஓ சச் a hot city, no, only Canada. Hey man, you know Australia, this is my money. போதுடா, ஓரா பண்ணாதரா. கொட்டாம்பட்டியில பிறந்த எனக்கு அர்ஜென்டினா போற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, சனி 7க்கு வந்துட்டால் எந்த ஊர்ல பிறந்தீங்கிறது விஷயம் இல்ல, ஒரே தூக்கி மேல வச்சிருவாரு. நான் சொல்லும் போது நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரணும், சரியா? 7ஆம் வீட்டுல வச்சிருவாரு. அப்ப நீங்க ஃபாரின் போறீங்க. சில பேர் என்ன பண்ணா தகுதி சுற்று,
ஆஸ்திரேலியா போறதுக்கு தகுதி சுற்று, அமெரிக்கா போற தகுதி சுற்று, இந்த லண்டன் போறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குலுக்கல் முறையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க, லாட்ரி முறையில். அந்த எல்லா தகுதியும் இருக்கு, ஆனால் லாட்ரியில் மட்டும் நான் செலக்ட் ஆக மாட்டேங்கிறேன். கவலைப்படாதீங்க, லாட்ரியில் நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. இந்த வருடம் உங்களுக்கான வருடம். இந்த 2025 அங்க போயிட்டு நீங்க ஃபாரின்ல போயிட்டு ஃபோன் பண்ணுவீங்க, ஹே மேன் சி திஸ் இஸ் சைனா, அங்க பாத்தீங்களா, அது மாதிரிலாம் சொல்லுவீங்க. வெறுப்பேத்ததடா டேய். ஆக்சுவலா என்னன்னா, அந்த 7ஆம் வீடு அப்படிங்கிறது ஃபாரின் மட்டுமல்ல, இல்லற வாழ்க்கை, காதல். 7ங்கிறது பிசினஸ் எக்ஸ்போசர். நிறைய பேருக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும், அந்த பார்ட்னர் மட்டும் கிடைக்காது. நமக்குன்னே நம்ம மூஞ்சி அப்படி நமக்குன்னே வருவாங்க. நல்லாதான் நம்ம கிட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், 6 மாசமா நல்லாதான் இருந்தது, ஒரு பெரிய லம்ப் அமௌண்ட் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். 6 மாசமா உங்கள்கிட்ட பழகல சார், அந்த லம்ப் அமௌண்ட் வர வரைக்கும் உங்கள்கிட்ட வெயிட்டிங்ல இருந்திருக்கான். அப்ப நல்ல பார்ட்னர் என்பதை நீங்க பாப்பீங்க. 7ஆம் இடம் என்பது கூட்டுத்தொழில், நல்ல கூட்டுத்தொழிலுடைய பார்ட்னரை பாப்பீங்க. சோ அப்ப லக்கி பாஸ்கர்ல வர மாதிரி எங்களை வெளிச்சத்துல இருட்டுல நடக்க விட்டுறாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருட்டுல நடக்கிறதெல்லாம் போயிடும். 7ஆம் வீட்டுக்கு சனி பகவான் 7, 8, 9 பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், உடம்ப பார்க்கிறார். உடம்ப சனி பகவான் பார்க்கும்போது எந்திரிச்சு ஓடணும்னு தோணும். சரி, ஒரு ஆப்பிரிக்க காட்டிலே ஒரு சிங்கம் இருக்கிறது, ஒரு மான் இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மான் காலில் 5:15 எந்திரிச்சு ஓடி போயிருச்சுன்னா, சிங்கத்துக்கு கண்ணில் படாம ஓடி போயிடுச்சுன்னா உயிரோட இருக்கலாம். கேன கேட்டு எஸ் ஆர் நோ, நீங்களே சொல்லுங்க. ஆனா அந்த சிங்கம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மான் ஓடுறதுக்கு முன்னாடி அதை பிடிச்சி தின்றுச்சுன்னா சிங்கம் உயிரோட இருக்கும். ஆக நீங்க சிங்கமா மானாங்கிறது முக்கியம் இல்ல, 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம். சோ உடம்ப பார்க்கும்போது ஓடுறதுக்கான வளம், காலைல எந்திரிச்சு வேலை பார்க்கணும். நமக்கு எங்க, நமக்கு கிளியர் ஆகிறதுக்கே 10 மணி ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, ஒர்க்க பாருங்க. நிறைய பேர் லேட் நைட்ல தான் தூங்குறீங்க. நேற்று நைட்டு நம்ம தம்பிக்கு ஃபோன் பண்றேன், நாளைக்கு காலைல ஷூட்டிங் என்ன, கண்டிப்பா உண்டு. எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு தான் பேசுறான். 1 மணி வரைக்கும் நானும் தூங்காம இருக்கேன், எல்லாம் ஈடு கொடுத்து தூங்காம இருக்காங்க. ஸ்லீப்பை மாத்துங்க. உடம்ப சனி பகவான் பார்க்கும்போது ஸ்லீப்பை மாத்துவார். 4ஆம் இடத்தை பார்க்கிறார், உயர்கல்வி, உயர் பதவி எல்லாம் தரார். ஆக கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த சிறப்புடன் இருக்க போகிறீர்கள். சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம். இனிமே கவி கவி மேரா தில்லுவே. கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 6ஆம் வீட்டிலே சனி பகவான். 6 என்பது என்ன? சத்ருக்கள், எதிரிகள். அந்த சத்ரு ஜெயம் என்பது கிடைக்கும். சுற்றி சுற்றி எனக்கு எதிரி இருக்காங்க, எங்க சுத்தி பார்த்தாலும் எனக்கு நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் நம்மளை சுத்தி அதிகம். உலகத்திலேயே ஒரு வேதனையான உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு பெரும்பாலான பேர் விரும்புவதே இல்லை. பெரும்பாலான பேர் என்ன நினைக்கிறாங்க, நீங்க நண்பன் ஃபெயில் ஆகிறத விட பாஸ் ஆனா வருத்தப்படுறவங்க தான் இங்க ரொம்ப அதிகம். 6ஆம் இடத்திலே சனி பகவான் வரும் பொழுது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அதில் இருக்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறார். வேலை கொடுக்க போறார், புதிதாக பணி, வேற வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் நான் எனக்கேற்ற வேலை எனக்கு கிடைக்கல. நான் சாதாரண ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கான ஸ்கோப் என்பது எனக்கு கிடைக்காம இருந்தது, இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு போன்றவையெல்லாம் சனி பகவான் தரும் அற்புத பலன்கள். 6ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பணி, நிரந்தர பணி. 6ஆம் வீடு என்பது அடிமை கொள்ளல், வெற்றி கொள்ளல், இதெல்லாம் 6ஆம் இடம். ஒரு விஷயத்தை நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா அது 6ஆம் இடம். வாழ்க்கையில என்னைக்குமே எதையுமே ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வேணும் சார். எந்த ஒரு விஷயத்தையுமே ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேற விஷயம், ஆனா ஜெயிக்கணுங்கிற ஸ்பிரிட் நம்ம மனசுல வேணும். என்ன மோதி பார்ப்போம், என்ன ஆயிட போகுது பார்ப்போம். துணிந்தவனுக்கு அந்த மாதிரிதான், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. இந்த எண்ணம், அதான் ஒரு அரசர் கதை சொல்லுவாங்க. ஒரு அரசன் இருந்தானாம், ஒரு பெரிய இரும்பு கோட்டை இருந்ததாம். அந்த இரும்பு கோட்டையோட கதவை திறந்துட்டீங்கன்னா நீங்க தான் அரசர், திறக்கலைன்னா அங்கேயே சிரச்சேதம். அதுல ஒரு இளைஞன் மட்டும் தைரியமா போய் மேல போயிட்டு அந்த இரும்பு கோட்டை திறந்து பார்த்தானா, அது ஒரு கோட்டையும் கிடையாது, அது சாதாரண கதவு. திறந்தானா அவன் தான் அரசன். அந்த கதவை திறந்து பார்க்கணும்னு தோணி இருக்கு பாத்தீங்களா, தைரியமா திறப்போம். ஒண்ணு முடிஞ்சா திறப்போம், இல்ல
இல்ல என்ன நடக்குமோ நடக்கட்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது போராடும் குணம் என்பது வருகிறது. கடன்களை அடைக்கிறீர்கள். நிறைய பேர் கடனை நீங்க அன்னன்னைக்கு திருப்பி கொடுத்தாலே போதும், நிறைய கடன் அடைச்சிடலாம். உலகத்திலேயே முன்னெல்லாம் ஒரு காலத்துல எனக்கு ஒரு 50,000 தேவைப்பட்டதுன்னா யார்ட்டையாவது கஷ்டப்பட்டு அந்த 50,000 மட்டும்தான் வாங்குவேன். என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், பொறுமையா எனக்கு காசு வரும்போது அந்த 50,000 திருப்பி கொடுப்பேன். இப்படிதான் இருந்துச்சு இது வரைக்கும். இந்த உலகம் இப்படிதான் இருந்துச்சு. எவனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிகபட்ச பெரிய கடன்லாம் யாருக்குமே கிடையாது. இந்த பேங்க்காரனுங்க வந்தானுங்க, உங்க சிபில் ஸ்கோர் சூப்பரா இருக்குன்ட்டு 50,000 கேட்டேன், என்கிட்ட போய் 5 லட்ச ரூபா கொடுத்து விட்டானுங்க. வாழ்க்கையில முறையா 5 லட்சத்தை நானும் அப்பதான் பார்த்தேன். நம்ம கை சும்மா இருக்குமா, வாங்கிட்டு வந்து தங்கச்சிக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம். தீனா படத்துல ஒரு மாதிரி, நீ 7 வயசுல ஆசைப்பட்ட கொலுசு, 16 வயசுல ஆசைப்பட்ட பாவாடை, ஏய் போதும்டா டேய். அப்படி நம்ம பெரிய அம்பானி தம்பி கும்பானி நமக்கு நினைச்சுக்கிறோம். அந்த 5 லட்ச ரூபா சுவாகா ஆகிற வரைக்கும் நம்ம செலவு பண்ணுவோம். அது யாருக்கு செலவு பண்ணணும்னு பார்த்தா தொழிலுக்காக பண்ண மாட்டோம். எல்லாமே இந்த மாதிரி தான். எங்க அம்மா ஆசைப்பட்டுச்சு, இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுவோம். செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை உட்காந்து 10 வருஷம் அடைக்கணும் சார். அப்பதான் நீங்க யோசிப்பீங்க, நான் எங்கடா 5 லட்ச ரூபா கேட்டேன். நான் பாட்டுக்கு ஏதோ தொழில் பண்ணி 50,000 ரூபா வந்தா வருது வராட்டி போகுதுன்னு திண்ணை மேல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இஎம்ஐ கட்டுறதுக்காகவே என்ன வேலை பார்க்க வச்சிட்டீங்களடா. இதான் இவங்களோட சாமர்த்தியம். கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை இனி நீங்கள் உருவாக்க போகிறீர்கள். நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடனே இல்லாத வாழ்க்கை தான் உண்மையிலேயே சந்தோஷமான வாழ்க்கை. துலாம் ராசிக்காரர்களும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் வீட்டு சனி என்ன தருகிறார்? 6, 7, 8 பார்க்கிறார். 12ஆம் வீடை பார்க்கிறார். இல்லற வாழ்க்கை, செக்ஷுவல் ஹாப்பினஸ், செக்ஷுவல் வெல்னஸ். நிறைய பேருக்கு இதை பத்தி பேசுறதுக்கே வெக்கம். நம்ம ஊர்ல மட்டும்தான் யாராவது மனநல மருத்துவரை அணுகி கவுன்சிலிங் கேட்டா அவன் பேர் என்ன, அவன் பேர் மென்டல் டாக்டர். நம்ம போற ஹாஸ்பிட்டல் பேரு மென்டல் ஹாஸ்பிட்டல். யாரா இந்த பேரெல்லாம் வைக்கிறீங்க? 12ஆம் வீட்டு செக்ஸாலஜிஸ்ட பாக்குறது அவ்வளவு பெரிய தப்பு மாதிரி. அவரு ஒரு மருத்துவருங்கிறத மனசுல வைங்க. 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் பொழுது செக்ஷுவல் வெல்னஸ் என்பது ஏற்படுகிறது. அடுத்து 3ஆம் வீட்டை பார்க்கிறார், முயற்சியை பார்க்கிறார், கூட பிறந்தவங்களால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தைரியம் தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். எத்தா இருந்தாலும் மோதி பாருங்க, அதை நீங்க கத்துக்கோங்க. யாரையும் இப்படி வியந்து பார்க்காதீங்க. எத்தா இருந்தாலும் மோதி பாருங்க. என்ன நடக்குது? நடந்தா நடக்குது, நடக்காட்டி போகுது. இப்ப நடக்கலன்னா அப்புறம் நடக்க போகுது. ஒன்னும் ஆக போறது இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன். ஒன்றில் உறுதியாக இருங்க. உங்களை நீங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. இந்த உலகத்துல 6ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் இதெல்லாம் ஏன் உருவாகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தான் காரணங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். யார் வக்கீல்கிட்ட போவா? நான் ஃபேமிலி லைஃப்ல ஒழுங்கா என் பொண்டாட்டி கூட வாழல, சண்டை போட்டேன், வக்கீல் வந்துட்டான். யார் போலீஸ்கிட்ட போவா? நான் சண்டை போட்டேன், கைகளை பார்த்து போலீஸ் வந்தாச்சேன். ஸோ போலீஸ், வக்கீல், டாக்டர், நான் ஒழுக்கமா உடம்ப பார்த்துக்கல, டாக்டர் வந்துட்டார். டாக்டர் ஏன் வரார்? உடம்பு சரியில்லைன்னா வருவார். வக்கீல் ஏன் வரார்? சண்டை போட்டா வருவார். ஆக வக்கீல், டாக்டர் இவங்க எல்லாம் ஏன் வராங்கன்னா நீங்க உங்க பார்த்துக்காதனால வந்தது. ஸோ 6ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது ஒழுக்கமான வாழ்க்கையை தருகிறார். நேரே போ, நேரே வா, வேலைக்கு போ, வீட்டுக்கு வா, சாப்பிடு, படி, தூங்கு, இவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தீங்கன்னா எந்த கவலையும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க 6ஆம் இடத்துல சனி வந்து விட்டார், உங்களுக்கு ஒரு எதிரிகளாக தரப்போகிறார். ஆமா, நான் பெரிய போர் படை வச்சிருக்கேன், அவர் ஒரு பெரிய போர் படை வச்சிருக்காரு, நாங்க 2 பேரும் போய் மோதிக்கு போறோம், எனக்கு எதிரி உண்டாகிறாங்க. ஏன் சார், நான் வச்சிருக்கிற இட்லி கடை ஒழுங்கா ஓடினாலே போதும் சார், இட்லி கடைக்கு எங்க சார் எதிரி வர போறான்? கரெக்ட் தான். அது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நைட் ஆனா ஸ்டேட்டஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் தண்ணி குடிக்கிற மாதிரி, ஒரு சிறுத்தை தண்ணி குடிக்கிற மாதிரியே ஒரு ஸ்டேட்டஸ். என்னடா, என்னுடைய அமைதி அமைதி அல்ல, ஒரு நாள் கடிச்சிருவேன். வேலையே பாடுறாடே. சும்மா நம்ம ஏதாவது ஒரு பில்டப் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் பெரிய போர் மாதிரி, யுத்தம் மாதிரி. பிளீஸ் பி சைக்கலாஜிக்கலி ஃப்ரீயா இருங்க. உங்களுக்கு ஒரு எதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நீங்க தான் எதிரி. இதை பத்திலாம் விட்டுட்டு வேலையை மட்டும் பாருங்க, சூப்பரா இருப்பீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடந்த பதிவுல பெருவாரியான ஆதரவு கொடுத்திருந்தீங்க சார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், இந்த உலகத்துல விருச்சிக ராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் இருக்கும் வரைக்கும்
அஸ்ட்ராலஜி ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா சந்திரன் நல்லா இருக்கிற இடம் கடகம், சந்திரன் நீச்சமாகிற இடம் விருச்சிகம். எனிவே எப்பயுமே எமோஷனலா இருக்கிற ஒரு ஆட்கள்னா நீங்க தான். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனோட உச்சம்னு சொல்லலாம். உங்களை அழ வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி உங்கள்ட்ட என்ன சொல்றது, காரியங்கள் சாதிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. காரணம் என்னன்னா, நீங்க ரொம்ப கனிவான எண்ணமுடையவர். அந்த கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்ல வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் என் இதயத்தின் இடப்பக்கம்னு சொல்லியே இந்த ஆளு. இங்க பாருங்க, இந்த உலகத்துல உங்களை இவ்வளவு லவ் பண்ற ஒரு ஆள் இருக்குன்னா அது நான் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுக்கு 5ஆம் வீட்டு, ஏன்னா நீங்க ரொம்ப நாளாவே பாவம். 7 சனி வந்தது, தனுசுல இருந்தது 7 சனி. அந்த 7 சனி சும்மா வருது, மகரத்துக்கு போறது, தனுசுக்கு வர்றது, திடீர்னு உழுவுதான், திடீர்னு கதவெல்லாம் மூடிக்குதான். இப்படியே உங்களை சனி பகவான் ஒரு டிராவல்லே வச்சிருந்தார் கிட்டத்தட்ட 9 வருஷம். இந்த ஆள் ஒழிஞ்சு போறான்னு நினைச்சீங்கன்னா போய் 4ஆம் வீட்டுல போய் உட்காந்தாச்சு. இதுல சுகஸ்தானத்துல ஒரு 1.5 வருஷமா 2.5 வருஷமா நிம்மதியே கிடையாது. நிம்மதியா தூங்குனதே கிடையாது. ஒரு பரபரப்புலயே தலைகாணி கட்டிலே வேணா வெடிகுண்டு வச்சிருப்போனோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு பயத்திலேயே தூங்குறது, பயத்திலேயே எந்திரிக்கிறது. சரி, நிறைய பேருக்கு என்னன்னா அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குங்கிற பயத்திலேயே அன்றைய நாள் தூக்கம் போச்சு. இப்படியே விருச்சிக ராசிக்காரர்கள் நிம்மதியா உறங்கி ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் என்னன்னா ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், எப்ப பாரு ஓட்டம். எது பின்னாடி ஓடுறோன்னே தெரியாம ஒரு ஓட்டம். சோ இப்ப 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது பெரும் சொத்தை சேர்த்துகிறார். சொத்தா சேர்த்த போறார். லேண்ட் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, ஜுவல்ஸ் வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க. ஏன்னா சனி பகவான் 5ஆம் வீட்டை பார்க்க 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ல் இருக்கக்கூடிய சனி கேட்டதெல்லாம் தருவார். என்னென்ன கேட்கிறீங்களோ எல்லாம் தருவார். சனி தரும் நற்பலன்கள். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது சொத்து. 5ஆம் இடம் என்பது குழந்தைகள். 5ல் சனி இருக்கும்போது குழந்தை புத்திர பிராப்தி உண்டாகிறது. குழல் இனிது யாழ் இனிது என்பாரதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். விருச்சிக ராசிக்காரர்களா உறுதியா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் குழந்தை பிறந்துரும். ஐவிஎஃப் பண்ணும், அதெல்லாம் எதுவும் தேவையே கிடையாது. சனி பகவானுடைய பேரருளாலே குழந்தை பிராப்தி புத்திர பிராப்தி உண்டாகி விடுகிறது. இந்த 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 5, 6, 7 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? காதல். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் வந்தா எப்படி இருக்கும்? திடீர்னு சம்பந்தமே இல்லாம புலிகள் எல்லாம் காதலிக்க ஆரம்பிச்சுட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இருக்கும். சம்பந்தமே இல்லாம 2 புலி மீட் பண்ணிக்குது, ஒன்னு லவ் பண்ணிக்குதுன்னா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வந்தா அதை சொல்ல கூட தெரியாது. முரட்டுத்தனமா கன்வே பண்ணுவாங்க. 7ஆம் இடத்தை சனி பார்த்து விடுகிறார். குடும்ப வாழ்வில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்றார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு லவ் பண்ணணும்னு இப்பதான் தோணுதே. 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். நிறைய பேர் இந்த இன்ப சுற்றுலா, செகண்ட் ஹனிமூன், தேர்ட் ஹனிமூன் போறவன்லாம் இருக்கான். நல்ல வேலைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒய்ஃபு கூட்டிட்டு ஹனிமூன் போறாங்க. ஹனிமூன் ட்ரிப் போறோம்னு சொல்லி ஏமாத்திட்டு ஃப்ரெண்ட்ஸோட இன்ப சுற்றுலா போனவெல்லாம் இருக்கான். சரி, எனக்கு தெரிஞ்ச விருச்சிக ராசிக்காரங்க இப்படிதான் போனான். ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாங்க சார். நேரா போனவங்க என்ன பண்ணாங்க, ஊட்டி போறது பிளானு. ஊட்டி போனா மாட்டி போட்டு மேட்டுப்பாளையத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங்கிட்டு போயிட்டாங்க. மேட்டுப்பாளையம் போனதோட சும்மா இருந்துட்டு அங்கிருந்து ஊட்டி போயிட்டு மேல போயிட்டு அப்ப எல்லாத்தையும் சொல்லியிருக்கான், எப்பா தயவுசெய்து நம்ம வந்தது யாருக்கும் தெரியாது, முக்கியமா என் பொண்டாட்டிக்கு தெரியாது. நான் ஊட்டி தான் வந்திருக்கேங்கிறது தெரிஞ்சதுன்னா என்னை செப்பல்ஸ்லேயே அடிப்பா. அங்க இவரை லவ் பண்றதுக்கு போயிருக்காரு, இவரோட காதலியோட போயிருக்காரு. போன ஃப்ரெண்ட்ஸ்ல எவனோ ஒருத்தர் என்ன பட்டா, ஊட்டி போறத ஸ்டேட்டஸா வச்சுட்டான். இதே இவங்க பொண்டாட்டிட்டு தான் எல்லா நம்பருமே இருக்குமே. அதை பார்க்க பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு. 5ஆம் வீட்டுல சனி இருந்து 7 பார்த்தா, ஆக நீ மேட்டுப்பாளையம் போல, நீ ஊட்டில தான் இருக்க. இல்லையே, நான் மேட்டுப்பாளையத்துல தான் இருக்கேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 7 பார்க்கும்போது நீங்க உங்களுடைய
வீட்டுக்கு ஆட்களோட வெளியே போறது நல்லது. நீங்க 7ஆம் வீடு நண்பர்கள்ங்கிறதுனால நண்பர்களோட வெளியே போனீங்கன்னா இப்படிதான் மாட்டிக்குவீங்க. பாருங்க, நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு மாட்டணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கூட இருக்கிற ஸ்டேட்டஸ் வச்சு கூட நம்மளை மாட்டி விட்டுருவான். அப்போ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து உங்களுக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆர்த்தரப்பிரனர் சொல்லக்கூடிய தற்சார்பு முதலாளிகளாக போறீங்க. கடை வைக்க போறீங்க, காரு வண்டி வாகனம் எல்லாம் வாங்க போறீங்க, சூப்பரா இருக்க போறீங்க. 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், பணம் கொட்ட போகுது. சோ அப்ப நீங்க உங்க சேட்டை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு விருச்சிக ராசிக்கார ஆண்கள் அப்படி பசங்களோட போனோமா, அப்படி போக்குவரத்தா, ஒரு போக்குவரத்து வேணாம், நீங்க வீட்டோட இருங்க போதும். எங்கேயாவது போகணும்னா ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நீங்க போகவே வேணாம். சோ இப்போ உங்களுக்கு புதிதாக ஒரு வாழ்க்கை துவங்கவிருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வியந்து கொண்டாட போகிறீங்க, சூப்பரா இருக்க போறீங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 4ஆம் வீட்டிலே சனி பகவான். 4 என்பது என்ன அப்படின்னா ஓவர்லோடு. 4ஆம் இடம் என்பதுன்னா வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. சனி 4ஆம் வீட்டில் வந்து அமர்ந்துட்டார். ப்ரமோஷனா கொடுப்பார். ஏரியா இன்சார்ஜ், ரீஜனல் இன்சார்ஜ், அப்படியே வளர்ந்துட்டே போறீங்க. கடைசியா பார்த்தா ஏசியா இன்சார்ஜ். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், நான் தான் ஏசியன் இன்சார்ஜ். வெரி குட். ஏசியால தான் நம்ம வாழ்றோம், ஏசியாக்கே நீ தான் இன்சார்ஜ். நம்ம ஆப்பிரிக்கா போகும்போது வேற பேர் வச்சுக்கலாம். எவ்வளவு போஸ்டிங் நீங்க மேல போறீங்க, நீங்க எதிர்பார்க்காத போஸ்டிங். இந்த போஸ்டிங்க்கு உங்களால மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா 4ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி உங்களுக்கு ப்ரமோஷனை தந்து விடுகிறார். உயர்கல்வி, உயர் பதவி. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலேயே வேலை கிடைக்குது, இது கிடைக்குதுன்னே வச்சுங்க, படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னே வச்சுங்க. அது உங்களுக்கு செட் ஆகுமா? அங்க உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? எங்க அக்காலாம் கொண்டு போய் இதுல சேர்த்து விட்டோம் சார், மெடிக்கல் காலேஜ்ல. கரெக்டா 1 மாசம் அனடாமி கிளாஸ் எடுக்கும்போது இந்த எலும்பு கூடு ரத்தம் எல்லாம் பதில் ஓடியான்ட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 6 மாசம் சைக்காலஜி கவுன்சிலிங் தான் பண்ணி அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம். ஏன்னா இதெல்லாம் பயம், சின்ன வயசுல இருந்து இந்த ரத்தம் கத்தி எல்லாம் பயம். அப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது உயர்கல்வி, உயர் பதவி, இவ்வளவு பெரிய பதவிக்கு நான் தகுதியானவனா என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். 4, 5, 6 பார்க்கிறார். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ங்கிறது பெரும்புகழ், அரசியல். நமக்கு நேரம் நல்லா இருந்தா எல்கேஜி படத்துல ஒரு மாதிரி தான், நோயே நோயே ஓடிப்போ நாயேன்னு ஒரு கேம்பெயின் பண்ணுவார். என்ன இது, நோயே நோயே ஓடிப்போ நாயே, இது ஒரு கேம்பெயினா? அதுல டெல்லியில இருந்து போன் வரும், உங்களை தலைமையில கூப்பிட்டுருக்காங்க. யாருப்பா நீ நோயை எதிர்த்து பேரணி பண்றியா? வேற என்ன பண்றதுன்னு தெரியல தலைவர், அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன். நேரம் நல்லா இருக்கும் போது அரசியல்ல சும்மா ஏதாவது பண்ணா கூட அது ஸ்டண்ட் ஆயிடும். கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், ஆனா அவனுக்கு கண்டுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. ஏதோ ஒண்ணு சும்மா அப்படி தட்டினீங்க 6 போயிடுச்சு, உட்காந்து 6 அடிக்கிறதுக்காக பால் ஸ்டெம்புக்கு போயிடும். விஷயம் என்னன்னா நேரம் நல்லா இருந்ததுன்னா நீங்க அடிக்கிற ஒரு பாலும் 6 தான். அப்ப 4 இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சனீஸ்வரன் தரும் பொற்பலன்கள், பொன்னான பலன்கள். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி உடம்ப பார்க்கிறார். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். உடம்பை வளர்த்தோம் உயிர் வளர்த்தோமே. இந்த உடம்பார் அழிவார் உயிரார் அழிவார். உடம்பு எவ்வளவு முக்கியம் சார். உடல் தான் கஷேத்திரம், உயிர் தான் ஆன்மாங்கிறார். இந்த உடம்புங்கிறது கஷேத்திரம், ஒரு புண்ணிய இடத்தை போல அந்த உடம்பை வச்சுக்கணும். இந்த உடம்புல கெட்ட விஷயங்கள் எதையும் சேர்த்துக்காம பாத்துக்கணும். தனுர் ராசிக்காரர்கள் யாராவது இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தா கீழே போட்டு உடைச்சிருங்க. உடம்ப டியூன் பண்ணுங்க. இந்த வாழ்க்கையில வாழ வேண்டியது நிறைய இருக்கு. எவ்வளவு சுகங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு சாப்பிட வேண்டிய புது புது ஐட்டம்லாம் இருக்கு. வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாடணும். இந்த அல்பம் இந்த மாதிரியான புலன்களை நஷ்டப்படுத்துற விஷயங்களை நீங்க சாப்பிட என்ன ஆகுது, வெளி உலகம் தெரியாம போயிடுது. நீங்க நிதானமா இருந்தா தானே ஆப்பிரிக்கா போறதுக்கு. சோ அப்போ சனி பகவான் உடம்ப பார்க்கும்போது உடம்புல இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் சரி பண்றாரு. 4ங்கிறது உங்களுடைய கிளீன்லினஸ்ங்கிறான்.
உங்க வாழ்க்கை உங்க போன் எடுத்து இப்படி வச்சிடணும். யாரும் உங்களுக்கு போன் பண்ணக்கூடாது. நீங்க தான் விஐபி. விவிஐபில யாரு அப்படின்னா 2 கேள்வி உண்டு. நச்சுன்னு போன் வந்தா நீங்க விவிஐபியா, போனே வரலன்னா நீங்க விவிஐபியா? நேரடியா பதில் சொல்லுங்க. நச்சுன்னு போன் பண்ணா நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். போனே வரலன்னா வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். போனே வரலன்னா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்க ஒரு பெரிய டீம் லீடர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு போன் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். உங்கள்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சிருக்கீங்கல்ல, அவங்க மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க. மொத்தம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்றது மட்டும்தான் நீங்க கேட்பீங்க. இப்படி ஒரு சர்க்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது தாயாருடைய உடல்நிலை சரியாகும். அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் உடம்பு படுத்திட்டே இருக்கு குருஜி, என்ன பண்றதுன்னே தெரியல, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. சுகஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது ஓட வைப்பார், உட்கார விடமாட்டார். ரன் 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 ரன். சனிக்கும் உட்கார்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்துட்டு செய்யற வேலை எதுவுமே சனிக்கு பிடிக்காது. ஓடு ஓடு. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த பரிணாமத்திற்கு உங்களை அழைத்து செல்ல போகிறார். உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பேசுங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க, குவாலிட்டியான நண்பர்களை கூட வச்சுக்கோங்க. இவங்க கூடலாம் சேர்ந்தா உருப்படாக போறோம்னு நினைச்சீங்கன்னா அவங்க கூட சேராதீங்க. உங்களுக்கு நல்லது சொல்ற உயர்ந்த கருத்துக்கள் சொல்றவங்களோட எப்பயுமே கூட வச்சுக்கோங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர். அது என்ன மகர ராசிக்காரர்கள்? மகர ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இந்த மகரம் கும்பம் 2 பேரும் சனீஸ்வரனுடைய புத்திரர்கள். ஒரு வாத்தியார் இருந்தாராம். இந்த வாத்தியார் என்ன பண்றாருன்னா, உங்க பசங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார்னு வச்சுங்களேன். அவங்க பசங்க என்ன பண்றாங்கன்னா, அவரோட சொந்த பையன் அதே கிளாஸ்ல என்ன பண்றான்னா, அப்படியே அந்த அந்த ஹை ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் முடிச்சு இப்ப என்ன பண்ணிட்டான், அவன் 10ஆம் கிளாஸ் இந்த வாத்தியாரோட கிளாஸ்க்கே வந்துட்டான். இந்த வாத்தியார் என்ன பண்றாருன்னா, இப்போ அவரை யாரும் நேர்மை தவறிக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாதாமா. அதனால எல்லாருக்கும் 4 அடி விழுந்தா அவரு பையனுக்கு மட்டும் 8 அடி விழும். ஏன் அப்படின்னா, அப்பதான் அவர் பாருங்க, தான் பையனு கூட யோசிக்காம என்ன மிதிக்கிறாரு அப்படி 4 பேர் சொல்லணுமேங்கிறதுக்காக உங்களுக்கு அடி விழும். அந்த மாதிரி மகர கும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் 7.5 சனி எல்லாருக்கும் 1 டோஸ்னா உங்களுக்கு 2 டோஸ், எல்லாருக்கும் 2 டோஸ்னா உங்களுக்கு 4 டோஸ். எப்பா நீ எனக்கு அப்பாவாவே இருக்க வேணாம், போயிருப்பா. நீ எனக்கு அப்பாவா இருக்கிறதும் போதும், என்னை போட்டு பெண்ட் எடுக்கிறதும் போதும். மகர ராசிக்காரர்களுக்கு 2ல் இருந்த சனி பகவானால் பிரச்சனைகளை அனுபவித்து வந்த நீங்கள் சனிப்பெயர் இந்த 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். சிறை கதவுகள் திறக்கிறது. உண்மையிலே சொல்ல போறேன், சிறகடித்து பறக்க போகிறீர்கள். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. 3ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 3ஆம் வீடு என்பது என்ன மாதிரி இடம் தெரியுமா? தைரியஸ்தானம். தைரியத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன மாதிரி ஒரு திமிர் வரும் தெரியுமா? திமிர் அப்படின்னா என்னங்கிறத உங்கள்ட்ட கத்துக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் என்று ஏன் சொல்லுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு நாட்டிற்கு படையெடுத்து சென்றார் என்றால், ஒரு 10 படை கூட போறார், ஒரு தீவை கைப்பற்ற என்றால், அந்த வீரர்களுடைய படகெல்லாம் அங்க இருக்குமா, அவங்க தப்பிச்சு ஓடி போறதுக்கு. ஒரு வேளை தோற்று போயிட்டா. ஆனா அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய படகை மட்டும் எரிச்சிட்டு வரான். போன உடனே ஒன்னு ஜெயிச்சுட்டு இந்த மன்னனை அடிமை கொண்டு நான் அவனோட கப்பல்ல போவேன் திரும்ப என் ஊருக்கு, அல்லது இங்கேயே நான் வீழ்ந்து செத்து போவேன் என்றுதான் அன்று நினைச்சிட்டு தான் ஒவ்வொரு உலகத்தை ஃபுல்லா ஜெயிச்சார். அதனாலதான் த கிரேட் அலெக்சாண்டர்னு நம்ம சொல்றோம். அப்படி இந்த 3ஆம் வீட்டுல சனி பகவான் வரும்போது ஒன்னு நான் ஜெயிச்சுட்டு தான் இந்த இடத்தை விட்டு போவேன், இல்ல ஜெயிக்கிற வரைக்கும் இங்கே உட்காந்து கத்துப்பேன். கரெக்ட் குருஜி, இப்பதான் நீங்க கரெக்டா பாயிண்ட பிடிச்சிருக்கீங்க. நான் பாஸ் ஆகுற வரைக்கும் 10th கிளாஸ்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பாஸ் ஆகிறதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி நான் தொடர்ந்து இங்கே உட்காந்து பாஸ் ஆகுற வரைக்கும் உட்காந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க உட்காந்துலாம் இருக்கு சொல்ல, இது ஒரு வெறியா எடுத்துக்கிட்டு சீக்கிரமா முன்னுக்கு வாங்கன்னு சொல்றேன். 3ஆம் வீடுங்கிறது தைரியம். தைரியத்துல சனீஸ்வரன் வரும் பொழுது தைரியம் அதிகமாகிறது. எதையும் மோதி பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் ஆல்வேஸ், எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிகர் தேன் த ரியல் ஃபியர்.
இந்த ரியல் பியர் இருக்கு பாத்தீங்களா, அதை விட இமேஜினரி ஃபியர் வந்து எப்பயுமே பெருசா தான் இருக்கும். நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறீங்க, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். பாத்தீங்களா, உங்களுடைய படுக்கை விரிப்புல 1,00,000 பாக்டீரியா இருக்கு. இப்படிலாம் யோசிச்சீங்கன்னா உங்களால ஒண்ணுமே வாழவே முடியாது. ஸோ இமேஜினரி ஃபியர்ஸ் அதெல்லாம் ஒன்றாவது, போ, நினைத்து கொண்டு வாழ வேண்டும். ஸோ 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சகோதரர்களுடைய ஆதரவை தருகிறார். அண்ணா தம்பி உங்களோட சண்டை போட்டவங்களாம் ஒன்னா சேர போறாங்க. 3, 4, 5 பார்க்கிறார். பிள்ளை புத்திர பிராப்தி உண்டு பண்ணுகிறார். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை தருகிறார். எதுக்கெடுத்தாலும் ஏழ்ற, நம்மகிட்டே ஒரு ஏழ்ற வருது. ஏதாவது ஒரு கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போட்டு விட்டுறான், இவன் பின்னாடி ஆன்டிசிபேட் எடுத்து சுத்துறதுக்கே நேரம் சரியா இருக்கு. குருஜி இந்த சனி பகவான் சொல்லி அவன் ஏதாவது செஞ்சு விடுங்க குருஜி. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள், அது ஏதாவது உருப்படியான கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்துல வர மாதிரிதான், பாலா படத்துல வர மாதிரிதான் சொல்லணும். இவரு போட்டா பெரிய கேஸா போடு, புரியுதா? இந்த துணியை காணோம், பக்கத்தூர்ல அண்டானா காணோம், இந்த மாதிரி சின்ன கேஸ் எல்லாம் போட்டு என்னை கேவலப்படுத்தாது. அந்த மாதிரி லொடுக்கு பாண்டி கான்செப்ட் தான். எதுக்கு எடுத்தாலும் உங்கள்கிட்டயே கேட்டு போட்டுட்டே இருக்கா. ஏய் போடுற நல்லா போடுறா, இறங்கி சண்டை போடலாம், ஏன்டா இப்படி வெட்டித்தரமான கேஸா போடுற? சோ அந்த சனி 5 பார்க்கும் பொழுது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கேஸா போடுவான். அவனுக்கே நல்லா தெரியும் இது ஒண்ணும் ஆகாது, நம்மளை கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பேசிட்டு அனுப்பிடுவாங்கன்னு. ஆனா கூட அதுல போடுறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். சோ அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்பாவை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். விரயத்தை கொடுப்பார். ஆக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு. 3ஆம் இடத்துல சனி வரும் பொழுது தைரியத்தை தருகிறார். எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணணும். முக்கியமா 7.5 சனி ஒழிஞ்சு போச்சே, இதுக்கே யூனிட் சே தேங்க்ஸ் டு சனி. எப்பா சாமி நீ போயிட்டு வாயா, அனுப்பி வையுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. அவரோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். சனியின் ஆட்டம் ஆரம்பம் இனிமேதான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாகப்பட்ட தனஸ்தானத்திற்கு வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இதை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு என் ஞாபகம் வரணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தடுக்கு இந்த உலகத்துல ஆள் கிடையாது. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே சனி பகவான் வருகிறார். பொன்னை அள்ளி தரப்போகிறார். உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பெயர் சொல்லும். அந்த மாதிரிதான் அப்படி பொண்ணும் பொருளுமா அள்ளி கொட்டுவார். என்ன 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எதுக்கு இந்த பாட்டு சொன்னேன்னா, நிறைய பேருக்கு இந்த அரியர்ஸ் வராம இருக்கும். பழைய கம்பெனியில ஒர்க் பண்ண குறிச்சு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன், அப்படியே அனுப்பி விட்டாங்க, எனக்கு ₹1 கூட செட்டில்மெண்ட் தரல. இதெல்லாம் சரியாகும். செட்டில்மெண்ட், அரியர்ஸ் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா தனஸ்தானம். தனஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படுகிறது என்றால், நிறைந்த பணத்தை தருகிறார். பண விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜே இல்லாத மாதிரி உங்களை பார்த்துக்கிறார். அதான் சனி தரும் நற்பலன். 2ங்கிறது படிப்பு. நுழைவுத் தேர்வு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம், அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் எங்க காலம் 1997, 98, 99 பீரியட்லாம் ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஆர்பி எழுதுனா எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. ஏயா பியா சியா, இஃப் ஏ ஈக்குவல் டு ஃபாதர் ஆஃப் த பி தென் வாட் இஸ் த பி அண்ட் சி என்னமெல்லாம் கேட்பான், ஒன்றும் புரியாது நமக்கு. நம்ம ஃப்ரெண்டு ஒரே ஒரு ஆள் தான், நம்மளால எறும்பு இருக்காரு. எறும்பு எடுத்து ஓட விட்டோம்னா அது எங்கே நிற்கிதோ அந்த இடத்த டிக் பண்ணுறது, பிங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு காலம். இப்பெல்லாம் மார்க் தப்பா எழுதுனா நெகட்டிவ் மார்க் போடுறாங்களாமா. ஸோ அப்போ நீங்கள் படித்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. 2ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது படிக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை உருவாக்குகிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். உங்கள் எண்ணங்களை இன்னைக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடும் நீங்க நினைச்சீங்கன்னா முடிச்சிருவீங்க. ஆனா நினைக்கணும், அதான் முக்கியம். இன்னைக்குள்ள இந்த விஷயத்தை நான் முடிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சு பண்ணிடுவீங்க. ஆனா அதுதான் கஷ்டம். அந்த 2ஆம் இடம் என்பது சனி வரும்பொழுது கடன் கூட அப்படிதான். எழுதி வச்சுக்கோ, என்ன வந்து டெய்லி நான் எங்கேயாவது கஷ்டப்பட்டாவது 2000 தரேன். இந்த மாசத்துக்குள்ள 60,000, அடுத்த மாசம் 15ஆம் தேதிக்குள்ள இந்த 1 லட்ச ரூபா கடன் நான் அடைச்சு காட்டுறேன். நீங்க நினைச்சா முடியும், முடியாமல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனா நீங்க நினைக்கணும், அதான் விஷயம்.
நம்ம என்ன பண்றோம் நினைக்க மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பண்றோம்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஸோ 2ஆம் வீடு என்பது தனஸ்தானத்திலே ஸ்டெபிலிட்டியை தர்றது. 2ங்கிற படிப்பு, 2ங்கிற பணம், 2ங்கிற குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் ஸ்டெபிலிட்டியை தர்றது இந்த 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2, 3, 4 பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி, மரியாதை, மதிப்பு எல்லாத்தையும் பார்க்கிறார். அதே சனி பகவான் 2லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதிர்ஷ்டம், சொத்து, அசையா சொத்து இதெல்லாத்தையும் பார்த்துறார். சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபங்களை பெருக்கும் வழி, அதிகபட்ச உச்சகட்ட லாபங்கள், எதெல்லாம் ஒரு ப்ராடக்டை சேல் பண்றோம், எனக்கு இவ்வளவுதான் மார்ஜின் கிடைச்சது, இவ்வளவு மார்ஜின் கொடுக்கறது எனக்கு ஆள் ரெடியா இருக்காங்க, நான் அதை பத்தி போக போறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டுவர்ட்ஸ் த கோல், எதை நோக்கி, லாபத்தை நோக்கி பயணம் உங்களுக்கு கிடைக்கும். சோ சனி 2ஆம் வீட்டிற்கு வந்த பொழுதே என்ன ஆகுறதுன்னா வாக்குல வந்துடுறாரு. ஒருத்தர் நிறைய துடுக்குத்தனமா பேசுறாரு, படக்குன்னு பேசுறாருன்னா அவர் நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கு 2ல சனி என்று சொல்லுவோம். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்திலே சனி இருந்தால் என்ன ஆகும்னா பேச்சு படபடன்னு பேசிடுவாங்க. என்ன பேசுறன்னு தெரியாமே பேசிடுவாங்க. சோ அந்த பேச்சை மட்டும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். பேசும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பேசணும். ஒரு காரியம் ஆகிறத கெடுக்கிறதே உங்க பேச்சு தான். நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம், நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா பேசுனதுதான் தப்பு. அந்த 2ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னா வாக்குஸ்தானம். 2ஆம் வீடு என்பது என்ன, பேச்சு, இயல்பு. 2ங்கிறது உணவு. இந்த உணவுங்கிற இடத்துல சனி பகவான் வரும்பொழுது தேவையற்ற உணவுகளை நீங்க கை கொள்ளுகிறீர்கள். சோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகுந்த செல்வ வரவை, குபேரன் ஆக போறீங்க. ஒரு ஸ்தாபனம் 2, 3 ஸ்தாபனம் ஆக போகுது. கேள்வி போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் சனி உங்களுக்கு தான் பயம். ஐயோ சனி ஜென்ம சனியா வராரே. இந்த ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இப்ப தம்பியோட நான் கோச்சிக்கிட்டேன், அப்ப நம்ம கோச்சிட்டு பேசும்போது என்ன பேசுவோம், இனி ஜென்மத்துக்கு என் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், என் மூஞ்சில நீ முழிக்காத. எப்ப சொல்றோம், இந்த ஜென்மத்துக்கும்னா என்ன, நான் பிறந்து இந்த பிறவி முடிவு வரைக்கும் உன் மூஞ்சில நான் முழிக்கூடாதுரா, ஜென்மம். இப்ப ஜென்மம் அப்படிங்கிறது ஜென்மமாய் வரும் பந்தம் நல்லா சொல்றாங்க. ஜென்மம்ங்கிறது அவ்வளவு சென்சிட்டிவான வேர்டு. இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது என்ன பலன்களை தரும் என்றால், உடம்புலயே உட்கார்ந்துட்டார் சனி. உடம்புல உட்கார்ந்த சனி என்ன தருகிறார், 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். முயற்சியை பார்க்கிறார், களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார், 10ங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். இது எல்லாத்தையும் சனி பார்க்கிறார். 3, 7, 10. சோ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை தர வைக்கிறார். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. எங்க போனாலும் வெற்றி வெற்றி வெற்றி. 1ஆம் இடம் என்பது வெற்றிக்கான இடம். 7 சனி பார்க்கிறார். காதல், திருமணங்கள், ஃபாரின் போறீங்க. இந்த 29ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க ஃபாரின் போயே திருவீங்க. மீனராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் எல்லாம் ஃபாரின்ல இருப்பீங்க. காரணம் என்னன்னா சனி 7 பார்த்தாச்சு. எப்ப சனி 7 பார்த்தாரோ கடல் தாண்டிய பயணம் உங்களுக்கு சித்தித்து விட்டது. சனி அடுத்து 10 பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன, தொழில் ஸ்தானம், வெகு பிரபலம். மீனராசிக்காரர்கள் வெகு பிரபலம் ஆக போறீங்க, ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகிறீங்க. உங்களை அடிச்சுக்க முடியாது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாப்புலர், த மேக்ஸ், தெரியாதவன் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்கள் பாப்புலர் ஆக போறீங்க. 10ஆம் இடம், அரசியல் பிரவேசங்கள் நடக்கும், அரசியல் பதவிகள் சில பேருக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்னா 1, 2 கிடையாது. பிரபல யோகம், பொது வாழ்க்கையில ஈடுபடுற ஒரு யோகம் எல்லாம் கிடைக்கும். நேரடியா பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் 10ஐ பார்ப்பதால் வரக்கூடிய நற்பலன். முக்கியமா தொழில் டெவலப் ஆகி, பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ண, பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிஸியா இருக்கேன், தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜென்மசனியாக இருக்கும் பொழுது உங்கள் ரகசியங்களை வெளியே சொல்லாம இருக்கும். நான் இதை பண்றேன், அதை பண்றேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும், எதை சொன்னாலும் அது நடக்காம போயிடும். காரணம் என்னவென்றால் சனியை பொறுத்த வரையில ரகசியங்கள் சொன்னா அது பலிக்காத ஒரு தன்மை என்பது ஏற்படும்.
ரகசியத்தை மட்டும் வெளியே சொல்லவே கூடாது. உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன என்பதை சொல்லும்போது அது நடக்காம போயிடும். ஏன்னா ஜென்ம சனிங்கிறது என்ன அப்படின்னா உங்களை பார்த்துட்டே இருப்பாரு. இதுவும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான். எல்லா விஷயங்களும் உங்களால மனசுக்குள்ள வச்சுக்க முடியுதா, அது சேமிக்க முடியுதா, பாதுகாக்க முடியுதாங்கிறதும் ஒரு டெஸ்ட் தான். ஸோ சனி தரும் நற்பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல உட்கார்ந்து சனியை போலவே நீதிமானாக நேர்மையாளனாக உங்களை உருமாற்றுகிறார். ஒரு பொய் கூட நீங்க சொல்லக்கூடாது. மீனராசிக்காரர்கள் ஒரு சின்னதா ஒரு பொய் சொன்னா கூட உங்களுக்கு அதுக்குரிய தண்டனைகள் உடனே கிடைக்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தொழில் ரொம்ப டெவலப் ஆகிறதுனால எந்நேரமும் உடம்ப தயார் நிலையில வச்சுக்கணும். நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டுட்டே இருக்கணும். பிராய்லர் கோழியை போல நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான் உங்க வேலை. நல்லா சாப்பிடணும். சாப்பிட என்ன ஆகுது, தெம்பு வருது. உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும். நிறைய ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஹைட்ரேஷன் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும். உடம்புல சனி உட்காரும் போது தேவையற்ற வியாதிகள், அதாவது நீங்க ஸ்கோப் உங்களோட நீங்க உறக்கமின்மை உங்க ப்ராப்ளம், தண்ணி குடிக்காதது உங்க ப்ராப்ளம், சாப்பிடாதது உங்க ப்ராப்ளம். உடம்புல சனி உட்காரும் போது அதெல்லாம் டியூன் பண்ணுவார் சரியா. இதெல்லாத்தையும் நீ கரெக்டா பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது புதிய புதிய தொழில், புதிய புதிய ஸ்தாபனங்கள்லாம் தொடங்குவீங்க. நான் வந்து டீ கடை மட்டும் வச்சிருந்தேன் சார், அது பக்கத்துல டிஃபன் சென்டரும் சேர்த்து வைக்கலான் இருக்கேன். கண்டிப்பா பண்ணுவீங்க. நான் ஒரு ஹோட்டல் வைக்கலான் இருந்தேன், அதோடய கீழே சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டும் வைக்க போறேன். வைங்க, அருமையா வரும். நீங்கள் எதை பண்றீங்களோ அதோட பேரலல் ஆக்டிவிட்டி, அடிஷனல் ஆக்டிவிட்டியும் கூட சேர்த்து பண்ணுங்க. நம்ம பத்திரிக்கை மட்டும் போட்டுட்டு இருக்கோம், டிஜிட்டல் வெர்ஷன் இனிமே பிளான் பண்றோம், பண்ணுங்க. நீங்கள் எதை நோக்கி செலுத்துகிறீங்க, எண்ணங்களை செலுத்துகிறீர்களோ அது மாபெரும் வெற்றி அடையும், மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் ஒரே வார்த்தை, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. மீனராசிக்காரர்கள் சனி பயிற்சியால என்ஜாய் பண்ண போறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.